வணக்கம். சக்தி கணேசன் பலனுரைக்கும் சூட்சம வகுப்பு பகுதி 5. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வகுப்பு கொடுத்துருக்கோம். அநேகமா எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பலன் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்குமே ஒரு பயனுள்ள வகுப்பா தான் அமைஞ்சிருக்கும். ஈவன் இன்றைய வகுப்பு அப்படின்றது வலிமையான ராகுதசா, நெகட்டிவ், எதிர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், அதை நம்ம பார்க்க போறோம். அதோட டிரான்சிட் கம்பேர் பண்ண போறோம், கோச்சார கிரகங்களை கம்பேர் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறதுக்காக ஏழிசை வல்லபை மேடம் வந்து இன்னைக்கு வெயிட் பண்றாங்க. மேடம், நீங்க இறை வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். நாளின் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளின் செய்யும், கொடுங்கூற்றென் செய்யும், குமரேசர் இருதாழும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. வணக்கம் சார். நன்றி. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலியிலிருந்து. இந்த பலனெடுக்கும் சூட்சம வகுப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட 4 வகுப்பு நம்ம முடிச்சிருக்கோம். ஏற்கனவே நம்ம சென்ற வாரம் பார்த்தீங்கன்னா, சென்ற வாரம் இல்லை, ஒரு 2 டேஸ் முன்னாடி நம்ம ரத்தன் டாடா ஐயாவுடைய ஜாதகத்தை பார்த்துருந்தோம். அநேகமா அதுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். புரியலனாலும் நீங்க புரியல, அல்லது உங்களுடைய ஸ்பீச், அந்த ஸ்டைல் ஆஃப் ஸ்பீச், அந்த பேசுற விதம், அல்லது நான் எப்படி அதை கொண்டு போறேன்றதை மாத்திக்கணும்னா சொல்லுங்க, அதையும் மாத்திக்கலாம். இன்னைக்கு நம்ம பேசுறக்கூடிய தலைப்பு வந்து ஒரு ஜாதகத்துல ராகு செய்த ராகு தசா எப்படி இருந்திருக்கு, அந்த குடும்பத்தை அந்த ராகு தசை என்ன பண்ணிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். சரி, அதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ராகுக்கு சொந்த வீடுகள் கிடையாது. ராகு கேதுகளுக்கு சொந்த வீடுகள் சர்ப்பக்கோள்கள். சப்தக்கோள்களை விட சர்ப்பக்கோள்களே வலிமையானவை. என்ன அப்போ அந்த ராகு கேதுக்கள் பலமான வீடுகளில், லக்னத்திலேயோ திரிகோணங்களிலேயோ கேந்திரங்களிலோ அமைய பெற்று தசாபுக்தி நடக்கும்போது அது எப்படி இருக்கும், இது ஒரு பாயிண்ட். அடுத்தது டிரான்சிட்டோட கம்பேர் பண்ணும்போது ராகு திசை தான் நடந்திருக்கு, என்ன அது என்ன செஞ்சிருக்கும். எல்லாருக்குமே ராகு திசைன்னா ஒரு பயம் இருக்கும். நம்ம அது எப்படி பலன் எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் இருக்கும். அது நம்ம எப்படி பலன் எடுக்கணும், நம்ம அது எப்படி கையாளணும். நம்ம எல்லாருக்குமே ஆசை தான், வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கணும், அவங்க நல்லா இருக்கணும். என்ன உலகில் அனைத்து உயிர்களும் இன்புற்று இருப்பது என்று வேறொன்றும் ஏமரியன் பராபரமேன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம். தசாபுத்தி சரியில்லைன்னா என்ன செய்ய முடியும், எப்படி அதை எடுக்கணும் பாப்போமா. இப்போ நான் வந்து என்ன பண்றேன், டிரான்சிட் எடுத்துக்கிறேன். என்ன, ஒரு நிமிஷம் மீட். இப்போ நான் வந்து அந்த ஜாதகத்தை டிஸ்பிளே பண்றேன். கோச்சாரத்தை எடுத்து வச்சுக்கங்க. ஜாதகம் வந்துருச்சா? வந்துருச்சு சார். ஓகே. லக்னம், ஜாதகருடைய டேட்டா கொடுத்துட்றேன். பார்வையா இருக்கா, ரொம்ப குட்டியா இருக்கா, எழுத்தெல்லாம் பெருசாக்கணுமா? 31 ஆகஸ்ட் 2012, 31 ஆகஸ்ட் 2012 பிறந்த தேதி 1 மணி, மதியம் 1 மணி. பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து வேலூர். குழந்தையோட வயது வந்து 12 வயசு 7 மாசம். சதய நட்சத்திரம் 2ஆம் பாதம். சார், நோட் திஸ் பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட். கேட்டக்கூடாது, யார் என்ன நட்சத்திரம் திருப்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. சதய நட்சத்திரம் 2ஆம் பாதம், கும்ப ராசி. ராகு மகச 12 வயசு 2 மாசம் வரைக்கும் நடந்திருக்கு சார். நல்லா பாத்துக்கங்க, 12 வயசு 2 மாசம் வரைக்கும். சார், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா சார்? மேல் மேல் ஆண். நான் கண்டிப்பா சொல்லுவேன், வெயிட் பண்ணுங்க. ஆண் குழந்தை, பௌர்ணமியில பிறந்த குழந்தை சார். பௌர்ணமியில பிறந்த குழந்தை. லக்னம் வந்து விருச்சக லக்னம், கும்ப ராசி, சதய நட்சத்திரம்.
ராகு மகாதசை 12 வயசு 2 மாசம் 21 நாள் தசை இருப்பு. குழந்தையோட வயசு 12 வயசு 7 மாசம். ஆக ராகு தசை முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன தசை நடக்குது சார்? யாராச்சும் சொல்லுங்க. குருதசை. குருதசை. ரைட், குரு தசை நடக்குது. இப்ப இதுதான் வந்து ஜாதகருடைய ராசி கட்டம். லக்னம் விருச்சிக லக்னம். லக்னத்தில் ராகு, 4ல் சந்திரன், 7ல் குரு கேது, 7ல் குரு கேது, 8ல் சுக்கிரன், 10ல் சூரியன் புதன், 12ல செவ்வாய் சனி. திருப்பி சொல்லட்டுமா? லக்னத்தில் ராகு, 4ல் சந்திரன், 7ல் குரு கேது, 8ல் சுக்கிரன், 10ல் சூரியன் புதன், 12ல் செவ்வாய் சனி. சரி, அடுத்தது சூரியன் பூர நட்சத்திரம் 1ஆம் பாதம். சூரியன் பூரம் 1, சந்திரன் சதயம் 2, புதன் மகம் 2, சுக்கிரன் புனர்பூசம் 3, செவ்வாய் சுவாதி 2, குரு ரோகிணி 4, சனி சித்திரை 3, ராகு அனுஷம் 1, கேது கார்த்திகை 3. சரியா? லக்னம் வந்து புதன் சாரம், கேட்டை 2. மாந்தி எடுக்கலாமா? எழுதிங்க. ஹஸ்தம் 4. ஓகே, இது வந்து ஜாதகனுடைய நெட்டல் சார்ட். பிறந்த அப்ப இருந்த கிரக காரணிகள், கிரக சாரங்கள், பாதசாரங்கள். சரி, இப்ப டிரான்சிட் எடுப்போம். கோச்சாரம் யாராவது சொல்றீங்களா? நான் சொல்லிட்டேன். நானே சொல்லிடுறேன். நான் சொல்றேன் சார். சார் சொல்லுங்க. எம்ஆர்கே சார் நீங்க சொல்லுங்க. சார் சூரியன் வந்து மேஷத்துல. இல்ல இல்ல, டிரான்சிட் சொல்லு. இது சொல்லுங்க. சாரத்தோட சொல்லுங்க. சாரத்தோடைய சூரியன் மேஷம், அஸ்வினி 2 கேது. சூப்பர். ஓகே சார். சந்திரன் விருச்சிகம், கேட்டை 4. செவ்வாய் கடகம். சார் இன்னைக்கு டிரான்சிட்டா? ஆமா சார். சந்திரன் கேட்டை 4லயா இருக்கு? சந்திரன் மூலம் சார். மூலம் 1. தனுசு மூலம். மூலத்துல இருக்கு சந்திரன். மூலம் காலையில எடுத்தது. காலையில எடுத்ததா? பரவாயில்ல. இப்போ ஈவினிங் சொல்லுங்க. மதியத்துக்கு சொல்லுங்க. ஈவினிங் மதியம்னா நான் இதுல போட்டுருக்கேன். சரி, பரவாயில்ல சார், பரவாயில்ல. கேட்டனால மூலம் 1, இதனால ஓகே தான், இருக்கட்டும். அடுத்து சொல்லுங்க. செவ்வாய் கடகம் பூசம் 1. ஓகே. புதன் மீனம் உத்திரட்டாதி 2. ஓகே. குரு ரிஷபம் மிருகசீரிசம் 1. ஓகே. சுக்கிரன் மீனம் பூரட்டாதி 4. ஓகே. சனி மீனம் பூரட்டாதி 4. ஓகே. ராகு மீனம் பூரட்டாதி 4. கேது கன்னி உத்திரம் 2. சூப்பர் சார். சரிங்க சார். இப்போ இந்த ஜாதகத்தை எப்படி டிரான்சிட்டோட கம்பேர் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். நீங்க எல்லாரும் டிரான்சிட் அநேகமா எழுதிருப்பீங்க. இப்போ இந்த நான் சொல்ல போற ரூல் இருக்குல்ல, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். மீட் போட்டுக்கோங்க. மேடம் கொஞ்சம் யாரும் அன்மியூட்ல இருக்க வேண்டாம், மியூட்ல இருந்துருங்க. அப்புறம் வாய்ஸ் டிஸ்டர்ப் ஆயிடும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் சார். இது எப்படி நம்ம கோச்சாரத்தோட நம்ம இதை கம்பேர் பண்ண போறோம் அப்படின்றது முக்கியம். சரி, சரி. இப்போ கொடுக்கப்பட்டுள்ள ஜாதகம் ஒரு ஆண் குழந்தையோட ஜாதகம். 12 வயசு 7 மாசம் தான். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தசாநாதன் சார். குரு மகா தசை, குரு புத்தி சார். முடிஞ்ச தசை இருக்கட்டும், நான் பலனுக்கு வரேன். ராகு தசை என்ன பண்ணுச்சுன்னு சொல்றேன். குரு மகா தசை, குரு புத்தி டிரான்சிட்டோட கம்பேர் பண்ணும்போது குரு எடுத்துக்கங்க சார். குரு இப்ப எங்க இருக்காருன்னு பாருங்க. டிரான்சிட்ல குரு எங்க சார் இருக்காரு? ரிஷபத்துல இருக்கு. ரிஷபத்துல. அந்த குரு மேல குரு இருக்காரா சார்? எஸ். ஓகே. ஈவன் குரு நிக்கிற சாரம் இன்னைக்கு மிருகசீரிஷம் 1, ஜாதகருடைய அமைப்பு படி ரோகிணி 4.
ரோகிணி 4, மிருகசீரிஷம் 1. ஏறக்குறைய கிட்டத்தட்ட ஒரு 4 டிகிரிக்குள்ளதான் இருக்காங்க. இருக்கட்டும். நோட்டீஸ் பாயிண்ட் சார், ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன, குரு மகாதசைக்கு குரு 7ஆம் இடம். டிரான்சிட்ல குரு எங்க இருக்கு? ரிஷபத்துல தான் இருக்கு. இந்த பையன் குழந்தை ஜாதகத்துல எங்க இருக்கார்? ரோகிணி 4ல. இன்னைக்கு டிரான்சிட்ல செவ்வாய் சாரத்துல இருக்கு குரு. சரியா? டிரான்சிட்ல செவ்வாய் அங்க இருக்குன்னு எழுதிக்கணும். நான் அதையும் காட்டுறேன். டிரான்சிட்ல செவ்வாய் அங்க சார் இருக்கு. நீசமா இருக்கா? இங்க Yes. பாருங்க, டிஸ்பிளே பாருங்க. நீங்க தனியா கடகத்துல இருக்கு. நீங்க தேடலாம் வேண்டாம், நான் காட்டிடுறேன். நீங்க சாரத்தை மட்டும் எழுதுனா போதும். சாரம் இதுல வராது. சாரம் பஞ்சாங்கத்தை வச்சு நீங்க பார்த்து வச்சுக்க வேண்டியதுதான். ஆனா டிரான்சிட்ல செவ்வாய் எங்க இருக்கு? நீசமா இருக்கு கடகத்துல. ஏன் செவ்வாய் எடுக்கிறோம்? இவருடைய தசாநாதன் டுடே டிரான்சிட்ல மிருகசீரிஷத்துல நிக்கிறார் சார். கவனமா எழுதிங்க, கரெக்டா இருக்கும். சரியா? ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், டிரான்சிட்ல குரு கூட வேற எந்த கிரகமும் இல்லையா? ஆனா குருவோட கேது திரிகோணத்துல இருக்கா? இங்க டிரான்சிட் பாருங்க, கன்னில கேது திரிகோணத்துல இருக்கா? அப்ப நாடிப்படி அது இணைவு. ஒரு வகையில இவரோட ஜாதகத்துல குரு கேது ஒண்ணா இருக்கா? இந்த ஜாதகத்துல கேது நிக்கிற சாரத்தை எடுங்க. கிருத்திகை 3. இன்னைக்கு டிரான்சிட்ல கேது எங்க சார் இருக்கு? உத்திரம். கண்ணில உத்திரம் சார். சூப்பர் சார், நோட் திஸ் பாயிண்ட். கவனம், கன்ஃபியூஸ் ஆயிடும் இல்லைன்னா. புரியுதா? உத்தரம் 2 இன்னைக்கு கேது. பையன் ஜாதகத்துல கிருத்திகை 3 சூரியன் சாரம். பாருங்க, பையனோட 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் கனெக்ட் ஆகுதா? 7ஆம் இடத்துல கனெக்ட் ஆகுதா? ஏன்னா குரு 5ஆம் அதிபதி லக்னத்துக்கு. சரிங்களா? என்ன, இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி இந்த ஜாதகத்துல குரு திசைக்கு குரு நின்னது ரோகிணி சாரம். விருச்சிக லக்னத்துக்கு பாக்கியாதிபதி, 9க்கு அதிபதி சாரம். டிரான்சிட்ல செவ்வாய் சாரம், லக்னாதிபதி சாரம் 1, 9. சரியா? அடுத்தது 10ஆம் இடத்துல சூரியன் நிக்குதா? டிரான்சிட்ல கேது நிக்கிறது கார்த்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். இங்க கார்த்திகை நட்சத்திரம். அப்ப சூரியன் சம்பந்தப்பட்டுருச்சு. இங்க என்ன பண்ற? காரகத்துல சூரியன் சந்திரனை கனெக்ட் பண்ணுதா இந்த குரு கேது? நல்லா புரிஞ்சுங்க. இப்ப என்ன எடுக்கணும்னா, இந்த ஜாதகத்துல 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதி நிலைமை நம்ம எடுக்கணும். ஏன்னா அது இண்டிகேட் பண்ணுது. டிரான்சிட் என்ன சொல்லுது? உயிர் காரகத்துல தாயை சொல்லு, அப்பாவை சொல்லுன்னு கேக்குது. புரியுது சார்? திருப்பி சொல்லவா? சார் கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க சார். திருப்பி சொல்லுங்க சார். திருப்பி சொல்றேன், பொறுமையா கேளுங்க, பொறுமையா கேளுங்க. பையனுக்கு குரு மகாதசை. டிரான்சிட்ல குரு எங்க இருக்கு? ரிஷபம். ரிஷபத்துல இருக்கு. இந்த குருக்கு மேல குரு இருக்கா? உயிர்காரகத்துல 5ஆம் இடம், 2ஆம் இடம், 2, 5க்கு அதிபதி. குருனா பிள்ளை. இவனுக்கு எங்க பிள்ளை இருக்க போகுது? சின்ன பிள்ளை இல்ல, 12 வயசு தானே ஆகுது. 12 வயசு 7 மாசம். சரி, அப்ப காலச்சக்கரத்துக்கு 9ஆம் அதிபதி குரு இந்த ஜாதகத்தில் ரோகிணி சாரம். சரியா? ரோகிணி யார் சார்? சந்திரன் சாரமா? அந்த லக்னத்துக்கு 9க்கு அதிபதியா? மாத்திரு காரகனாகிய சந்திரன் 4ஆம் இடத்துல நிக்கிறான். அம்மாவை கனெக்ட் பண்ணிடுச்சு இந்த சந்திரன். ரைட் சார்? இது புரியுதா? ஓகே, எஸ் எஸ். ஓகே ஓகே. அப்ப அம்மாவை பத்தி கேட்கணும். ஏன்னா தசாநாதன் நின்ற நட்சத்திரம் 4ல ராகு சாரம். அம்மாவை பத்தி கேட்கணும் கேள்வி. டிரான்சிட்ல குருவுக்கு மேல குரு செவ்வாய் சாரத்துல போய் அந்த செவ்வாய் டிரான்சிட்ல நீசமா வரான். போய் எங்க? காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துல, இந்த விருச்சிகத்துக்கு 9ஆம் இடத்துல. சார் இது புரியுதா? டிரான்சிட் புரியுதா? எஸ் எஸ். சார் இப்ப சந்திரன் செவ்வாய்
டிரான்சிட்ல குரு செவ்வாய் சாரம். செவ்வாய் அந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி. இந்த குழந்தை தாய் தந்தையை குறிக்கணும். நான் சொன்ன இந்த ராகு திசைக்கு இந்த ஃபேமிலியை பத்தி பேச போறோம் அப்படின்னு, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். கேதுவும் பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம், சூரியன் 10ஆம் பாவத்துல ஆட்சி, கர்மஸ்தானம். ஏன்னா கேது இங்க உத்தரம் கோச்சாரத்துல கேது உத்தரத்திலையும், ஜென்ம ஜாதகத்துல கேது கிருத்திகையிலையும் நிக்குது. இன்னைக்கு சூரியன் எங்க சார் இருக்கு? இந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 6ஆம் பாவத்துல உச்சம் பெற்று இருக்கானா? அதுல உச்சம். உச்சம் பெற்று. இங்க என்ன புரிஞ்சுக்கணும் நம்மனா, சூரியனும் சந்திரனும் டிரான்சிட்ல நீசமா இல்ல. ஏன்னா இந்த குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுது. சந்திரனையும் கனெக்ட் பண்ணுது, சூரியனையும் கனெக்ட் பண்ணுது, குரு கேது இணைவுல. இந்த ஜாதகத்திலையும் பௌர்ணமி யோகத்துல சூரியன் சந்திரன் இருக்கு. தாய் தந்தை நலம்னு வந்துருச்சா சார்? புரியுதா? திருப்பி சொல்லுமா? இல்ல ஓகே சார். சூரியன் சந்திரன் பௌர்ணமி யோகத்துல இருக்கிறது நல்லது. முன்னாடி நல்லது. போங்க, இப்பதான் எனக்கு கொஞ்சம் புரியும். இப்ப பேக் போண்டா. ஓகே, இப்ப சூரியன் சந்திரன் கேந்திரத்துல நிக்கிறது, பௌர்ணமி யோகத்துல நலம். குரு தசை, சுப ஆதிபத்தியம், விருச்சக லக்னத்துக்கு 2-5க்கு அதிபதி, கேதுவோட சேர்ந்தது. சரிங்களா? அந்த குருவுக்கு மேல குரு போறது. அப்ப பிள்ளை தாய் தந்தை மட்டும்தான் இருக்கணும்ன்றது விதி. பிள்ளை தாய் தந்தை 3 பேரும் தனியா இருக்காங்க சார், கூட்டு குடும்பத்துல இல்ல. ஏன் கூட்டு குடும்பத்துல இல்ல? ராகு தசை முடிஞ்சிருக்கு. இப்ப ராகு தசைக்கு போவோம். இப்ப இது குருவுக்கு மட்டும்தான் பலன் டிரான்சிட்ல. ராகு திசையை எப்படி எடுக்கணும்னு சொல்றேன். ராகு திசை முடிஞ்சு ரொம்ப வருஷம்லாம் ஆகல, 7 மாசம் தான் ஆகுது. பாருங்க, 2024 நவம்பர்ல முடிஞ்சிருக்கு. எப்பவுமே ஒரு ஜாதகர் வராங்கன்னா அவங்களுடைய பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் 3த்தையும் எடுக்கணும். சின்ன பையன்றதுனால பாஸ்ட் எடுப்போம். ராகு விருச்சக ராகு சார். பொதுவா விருச்சக ராகு பெரிய கெடுபலன் இல்லை அப்படின்றது விதி, ரூல். ஜோதிடத்துக்குள்ளார ஒரு ரூல் என்ன, நீர் ராசி இல்லையா, தண்ணி பாம்புன்னு கூட வச்சுக்கலாம், விஷம் இல்லை அப்படி வச்சுக்கலாம். ராகு நின்ற வீட்டதிபதி யார் சார்? செவ்வாய். செவ்வாய். குரு. லக்னாதிபதி. சரி, லக்னாதிபதி செவ்வாய். ராகு நின்ற நட்சத்திர அதிபதி யாரு சார்? அனுஷம் 1, சனி. திருப்பி சொல்றீங்களா? ராகுக்கு டிஸ்பாசிட்டர் வந்து யாரு? செவ்வாய். ராகுக்கு ஸ்டார் லார்டு யாரு? சனி. செவ்வாய் சனி. இந்த செவ்வாய் சனி தங்களுக்குள்ள கேந்திரமா இருக்கணும், 2 பேரும் சேர்ந்து இருக்கணும். 2 பேர்ல யாருன்னா ஒருத்தன் உச்சமாகணும், பலமாகணும் அப்படின்றதுதான் விதி, ரூல். அதான். யாராவது ஒரு கிரகம் ஸ்ட்ராங்கா இருந்தா போதும், ராகு பலமாயிடும். சரியா? இப்ப ராகு அந்த வீட்டை பாசிட்டிவா நடத்துமா நெகட்டிவா நடத்துமா அப்படின்னு எடுத்து. Positive தான். சனி பாசிட்டிவ் உச்சமா தான், சந்தேகமே இல்லை. சூப்பர். விருச்சிக ராகு கிட்டத்தட்ட நீசத்துக்கு சமம், கெடுபலனை செய்யக்கூடாது. விருச்சிக ராகு நல்லதுதான். வீடு கொடுத்த செவ்வாய் லக்னத்துக்கு பண்ணல. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மேஷம் விருச்சகம், சிம்மம் மகர கும்ப லக்னங்களுக்கு சனி செவ்வாய் சூரியன் இது போன்ற கிரகங்கள் 6, 8, 12 மறைஞ்சு திசை நடத்தினா நல்லது. விருச்சிக லக்னத்துக்கு பண்ணல செவ்வாய். இது ஒரு முக்கியமான விதி. இன்னொரு அமைப்புகளார பாத்தீங்கன்னா, இந்த ராகு தசைக்கு பலன் சொல்லும் போது ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும் சாரம் கொடுத்த கிரகமும் சட்டாஷ்டகமா இருக்கக்கூடாது சார். எழுதிங்க, முக்கியமான பாயிண்ட். ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும் ஸ்டார் லார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திர அதிபதியும், அதாவது டிஸ்பாசிட்டரும் ஸ்டார் லார்டும் தங்களுக்குள்ளர மறையக்கூடாது. 6, 8, 12 சட்டாஷ்டகமா இருக்கக்கூடாது. ராகுக்கு 12 இருந்தாலும் பரவாயில்ல, ராகுக்கு 8 இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா வீடு கொடுத்தவனும் கால் கொடுத்தவனும் தங்களுக்குள்ளார மறையக்கூடாது. வீடு கொடுத்த கிரகம் கால் கொடுத்த கிரகம் 2 பேர்ல எதனா ஒரு கிரகம் வலுவா இருக்கணும். ராகு வந்து சொச்சத்திரமா இருந்தா, திருவாதிரையில இருந்தா சார், ராகு திருவாதிரையிலே இருந்ததுன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்தா அப்ப என்ன பண்ணுது? ராகு தான் பலம். வீடு கொடுத்தவனை மட்டும் எடுங்க, ராகுக்கு மறையாம இருக்கணும். ராகுக்கு வீடு கொடுத்தவன் மறையக்கூடாது. இன்னொன்னு சொல்லிட்டுங்களா, ராகுக்கு வீடு கொடுத்தவனும் போய் திருப்பி
ராகுக்கு திரிகோணத்துல ராகு சாரத்திலே உட்காண்டான்னு வச்சுக்கங்க. திருவாதிரை சொச்சேத்திரம் சொன்னீங்க. திருவாதிரையில இருந்து சுவாதியில இருந்தா 5ஆம் இடம். திருவாதிரையில இருந்து சதயத்துல இருந்தா வீடு கொடுத்த புதன். சரியா போச்சா? 9ஆம் இடம். சூப்பர், நல்ல கேள்வி சார். இப்படிதான் என்ன ஸ்கிப் பண்ணணும். சரியா? ஸ்வத்சேத்திரம் அப்படின்றதுக்கான இன்னொரு பதில் இது. திரிகோணங்களில் வீடு கொடுத்த கிரகம் அமைந்திருக்க ராகு பலமாவான். என்ன இங்க செவ்வாய் சனி காம்பினேஷன். வீடு கொடுத்த கிரகமும் சாரம் கொடுத்த கிரகமும் தங்களுக்குள் இணைந்து சனி உச்சம் பெற்றது. சரியா? ராகு பலம் ஆயிடுச்சா? சரி, இப்ப ராகு திசை எப்படி சார் இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். இன்னொன்னு, இந்த லக்னத்திற்கு சுபகிரகமாகிய குருவின் பார்வையில் குரு கிரகணத்துல இருக்கான்னு பார்க்கணும். கேதுக்குள்ளார இருக்குல்ல. கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதம் எத்தனை டிகிரியில இருக்கு? 6 டிகிரி கேது. குரு எங்க இருக்கார்? 20 டிகிரி, கிட்டத்தட்ட ஏறக்குறைய 14 பாகை விலகல். அப்ப இது கேதுக்குள்ளார குரு இருக்கிறதுன்றது பெரிய நெகட்டிவ் இல்ல. எப்படி சார்? பெரிய நெகட்டிவ் இல்ல. கேல யோகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? சார் கேள்விப்பட்டிருக்கேன்பா. குரு கேது. குரு கேது. குருவும் கேது. இதுல இன்னொன்னு சொல்றீங்களா? சேர்ந்திருந்தா. இதுல இன்னொன்னு சொல்றீங்களா? இந்த 5ஆம் அதிபதி, இந்த லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியாக குருவை லக்னாதிபதி பார்வை செய்கிறார். செவ்வாய் 8ஆம் பார்வையா பாக்குதா? அடுத்ததாக இந்த லக்னத்திற்கு சந்திர கேந்திரத்தில் இந்த குருவும் கேதுவும் அமைந்திருக்க, லக்ன கேந்திரத்தில் குருவும் கேதுவும் அமைந்திருக்க, இவன் தான் சார் கோடீஸ்வரன். குரு தசை எப்படி ஆயிடுவான்? இவன் ஆக மாட்டான். ஏன் ஆக மாட்டான்? இங்க பாருங்க, கேது அப்பாவை தொடர்பு கொள்ளுது, குரு அம்மாவை தொடர்பு கொள்ளுது. தாய் தந்தையரை வளர்க்கக்கூடிய தசா புத்தி இது, இந்த குரு தசை. சார் நோட் திஸ் பாயிண்ட். இந்த குரு தசை அம்மாவையும் அப்பாவையும் வளர்க்குமா? 4ஆம் அதிபதி சனி உச்சம், சந்திரனுக்கு வீடு கொடுத்தவன் உச்சம் 12ல. சூரியன் ஆட்சி, பௌர்ணமி யோகம். சார் புரியுதா? ஏற்கனவே இந்த புரியுது. பையன் வசதியான வீட்டு பிள்ளையா தான் சார் இருக்க முடியும். சரி, அப்புறம் பேசுறேன். குறுக்கெடுக்க அது பண்ணிக்கிறேன். அது அது கடைசியில பேசுவோம். அது என்ன மாதிரி வசதி, என்ன பண்ணுச்சு, ஏது பண்ணுச்சுன்னு நான் சொல்றேன். இந்த ஜாதகத்துக்கு ராகு தசை பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்? இது ஒன்லி பாசிட்டிவ். எப்படின்னா, வீடு கொடுத்தவன் கால் கொடுத்தவன் 2 பேரும் சேர்ந்து அதுல ஒரு கிரகம் உச்சம் ஆயிடுச்சு, ராகு பாசிட்டிவ் ஆயிடுச்சு 12ஆம் இடம். சரிங்களா? அதுக்கப்புறம் சனிக்கு வீடு கொடுத்தவன் செவ்வாய்க்கு கொடுத்தவன் தேவையில்லை. ஒரே பதில் தான். ராகு தசைக்கு டிரான்சிட் எடுக்கும்போது, இன்னைக்கு டிரான்சிட் எடுத்துங்க. ராகு தசைக்கு வீடு கொடுத்த கிரகம் இன்னைக்கு ஜாதகத்துக்கு, இன்னைக்கு இந்த பையனோட ஜாதகத்துக்கு ராகு தசைக்கு வீடு கொடுத்த கிரகம் யாரு? செவ்வாய். எப்படி சார்? டிரான்சிட்ல செவ்வாவா? செவ்வாய் ராகுக்கு 9ல இருக்கா, நீசம்தான். நீசம்தான். ராகுக்கு சாரம் கொடுத்தவன் யாரு சார்? சனி. ராகுக்கு திரிகோணத்துல இருக்கா. இந்த ராகு சப்போர்ட் பண்ணணும்னா, ராகுக்கு ராகு எப்படி இருக்கு பாருங்க, திரிகோணத்துல இருக்க. சட்டாஷ்டகமா இருக்கக்கூடாது டிரான்சிட். டிரான்சிட்ல இருக்க கோச்சார ராகு ஜென்ம ராகுக்கு சட்டாஷ்டகமா இருக்கிற காலத்துல அவன் நம்மளை பார்க்க வரான்னா, அந்த திசை நெகட்டிவா தான் நம்ம பேசணும். அப்ப ராகு எப்படி இருந்துச்சு? கடைசி புத்தி நெகட்டிவா இருந்திருக்குமே. ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் சொல்லணும் அந்த இடத்துல நம்ம. சரியா? ராகு திசைக்கு இந்த இடத்துல நெகட்டிவ் சொல்றதுக்கே இல்லை, ஏன்னா முடிஞ்சு போச்சு ராகு திசை. குரு திசைக்கு நம்ம ஏற்கனவே டிரான்சிட் எடுத்து கையில வச்சிருக்கோம். குரு திசைக்கு சப்போர்ட் பண்ணுமான்னு பாருங்க. குரு மேல குரு, குரு நிக்கிறது இன்னைக்கு டிரான்சிட்ல செவ்வாய் சாரம், லக்னாதிபதி சாரத்துல இன்னைக்கு டிரான்சிட்ல குரு. கரெக்டா சார்? சார், குரு மேல குரு போகும் பொழுது ஒரு சிரமத்தை ஃபேஸ் பண்ணணும்னு ஒரு பொது விதி உண்டு இல்லையா? குறுக்கெடுக்க பண்ணிக்கணும். அதாவது குரு மேல மட்டும் கிடையாது, குரு மேல எந்த கிரகம் போனாலும் தசைய குரு நடத்துச்சுன்னா அந்த காரக ரீதியா நெகட்டிவ் இருக்கும், அதிருப்தி இருக்கும். அதான். என்ன இப்ப வருமானம் 2 கூடையவன் இல்லையா இந்த குரு, இந்த லக்னத்துக்கு 2 5க்கு அதிபதி. சரிங்களா? வருமானத்துல கொஞ்சம் தடை இருக்கு தந்தைக்கு. காலச்சக்கரத்துக்கு 9க்கு அதிபதி. குரு நிக்கிறது செவ்வாய் சார. செவ்வாய் தான் நீசமா இருக்கா சார் டிரான்சிட்ல. அந்த செவ்வாய் பலம் அடையணும். ஏன்னா இந்த பையன் ஜாதகத்துல லக்னாதிபதி 12ல. என்ன ஆனா ஆக்சுவலா தசாநாதன், நம்ம கான்செப்ட்ல தசாநாதன் எப்படி எடுக்கிறோம்? சந்திரன்.
லக்னத்திற்கு 9க்கு அதிபதி. குரு நின்னது 2 5க்கு அதிபதியாக 5ஆம் அதிபதியாகிய குரு 9ஆம் அதிபதி சாரத்தை பெற்று இந்த 9ஆம் அதிபதியாகிய சந்திரன் குருவிற்கு கேந்திரத்திலும் சந்திர கேந்திரத்திலும் குரு. ஃபர்ஸ்ட் விஷயம், குருவிற்கு சாரம் கொடுத்த சந்திரன் குருவிற்கு சந்திர கேந்திரம் சார். இது குரு குரு சந்திர யோகம் இந்த இடத்துல நல்ல விஷயம். குரு திசைக்கு குருக்கு வீடு கொடுத்தவன் யார் சார்? சுக்கிரன். இப்போ இந்த வீடு கொடுத்த கிரகமும் சாரம் கொடுத்த கிரகமும், அதாவது சந்திரனும் சுக்கிரனும் திரிகோணமா இருக்கா? குருக்கு எப்படியா 2 போட்டோம் சார்? புரியுதா? புரியலையா? சார் குருவுக்கு வந்து சாரம் கொடுத்தவர் சந்திரன், குருவுக்கு வீடு கொடுத்தவர் சுக்கிரன். சுக்கிரன், சந்திரன் சுக்கிரன் திரிகோணமா இருக்காங்க. ஜென்ம இதுல குண்டலியில சந்திரன் சுக்கிரனும் 5 9ல இருக்காங்க. அவ்வளவுதான், திரிகோணத்துல இருக்காங்க. சோ குருவுக்கு இந்த இடத்துல ஸ்தான பலம் கிடைக்குது. எப்படி கிடைக்குதுன்னா, மினிமம் இந்த குரு ஸ்தான பலத்துல இருக்கணும்னா குறிப்பா வீடு கொடுத்தவன் நீசம் அடையக்கூடாது, குறிப்பா வீடு கொடுத்தவன் வக்கரம் அடையக்கூடாது, கிரகணத்துக்குள்ளார இணையக்கூடாதுன்னு சொல்றான். இப்ப குரு திசை பாசிட்டிவ், ராகு திசை அமோகமா இருந்தாரு. இவர் பிறந்தது யோகம் தான் இந்த ஜாதகர். சரிங்களா? ராகு திசை சதய நட்சத்திரத்துல பிறந்த குழந்தை சனியை ஃபேஸ் பண்ணி வெளியே வந்திருக்கான். கடைசி 2.5 வருஷம் ஜென்ம சனி போயிருக்கு. சந்திரன் மேல சனி போயிருக்கு. ஆனா ராகு பாசிட்டிவா வேலை செய்யும். சனின்ற ஒரு சிம்டம்ஸே இல்லையா? 7.5 சனி நடந்ததுக்கான சிம்டம்ஸே இல்லைன்னு சொல்றாங்களே. இப்ப 7.5 சனி 2ல வேற போயிட்டு இருக்கு, அதுவும் இல்லை. ஏன் இல்லை? தசாநாதன் பாசிட்டிவா இருக்கான் சார். டிரான்சிட் எப்படி கம்பேர் பண்ணணும்? கோச்சாரத்தை இப்படிதான் கம்பேர் பண்ணணும். என்ன இவருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா? 12ல செவ்வாய் சார் இருக்கா இல்லையா? யாராச்சும் சொல்லுங்க. இருக்குப்பா, இருக்கு. சனி உச்சமா இருக்கிறதுனால சுகதோஷம் கிடையாதா சார்? செவ்வாய் இருக்கு, தோஷம் இருக்கா? 12ல தோஷம் சார். இல்லப்பா, தோஷம் இல்லப்பா. 12ல சந்தியாமா, நீங்க திருப்பி யோசனை பண்ணி சொல்லுங்க, இருக்கா இல்லையா? 12ல செவ்வாய் இருந்தா நவாம்சத்துல உச்சமாயிடுச்சு, அதனால கிடையாது. தோஷம் சார், தோஷம் கிடையாது சார். வயசான விட்டு தான் வரும் சார் செவ்வாய் தசை. சரி வரட்டும். சரி நான் சொல்றேன் இருக்கா இல்லைன்னு. ஏன் இல்ல? இருக்குன்னு சொன்னா எப்படி சொல்லணும்? நீங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணுவேன். நீங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னா இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணுவேன். யாராச்சும் ஒருத்தங்க ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. இல்ல சும்மா ஒரு விளையாட்டுக்கு பேசுனேன். சனி உச்சம் பெற்றிருக்கிறதுனால சார், சனி உச்சம் பெற்றிருக்கிறதுனால தோஷம் இல்லையா சார்? நல்லா புரிஞ்சுங்க. செவ்வாய் இவருக்கு தோஷத்துக்கு செவ்வாய் தசையே வராது சார். லக்னாதிபதி எங்கேயா 2 போட்டோம், ஒரே பாயிண்ட் தான். சரியா? மேஷம் விருச்சகம் கடக சிம்ம தனுசு மீன லக்னங்களுக்கு செவ்வாய் கெடுபலன்களை செய்ய மாட்டார். எப்ப செய்வார் தெரியுமா? செய்வாரு, கடுமையா இருக்கணும். ராகுவுடன் இணைந்து போக கிரகங்கள், ராகு சுக்கிரன் போன்ற கிரகங்கள் இணைந்து காம திரிகோணங்கள் 3 7 11 அல்லது செவ்வாய் சுக்கிரன் 12ல் இருந்தால் போகஸ்தானம் 12ஆம் பாவம் சயன போகம் அங்க இருந்துச்சுன்னா செய்யும். சனி பலமா இருக்குல்ல, உச்சம் பெற்ற சனி, 12ல செவ்வாய் லக்னாதிபதி, இந்த அமைப்புக்குள்ள செவ்வாய் தோஷமா செய்யறதுக்கு வேலை இல்லை. சரி, செவ்வாய் சாரத்துல கிரகங்கள் என்ன திசை நடத்த போதான்னு பாருங்க. குரு குரு 12 வயசு பையன் 16 வருஷம். என்ன 12 வயசு பையனுக்கு 16 வருஷம் 6 18 10 28 வயசு வரைக்கும் குரு மகாசம் நடத்துறாரு. அடுத்து சனி மகாசம் நடத்த போறார். சனி திசையில செவ்வாய் தோஷம் செய்யுமா பாருங்க. சித்திர சாரம் இப்ப சொல்லுங்க. லக்னாதிபதி சாரம் 12ல செவ்வாய் நிக்குதுல்ல, தோஷமா செய்யுமா செய்யாதா? சனி சாரத்தை பாருங்க, செவ்வாய் சாரத்தை பாருங்க. செவ்வாய் திருப்பியும் லக்னத்தை தொடர்பு கொள்ளுது, சுய புத்தி வேலை செய்யும். சரிங்களா? ராகுக்கு குரு பார்வை இருக்கு. சுவாதி 2ல செவ்வாய் இருந்தாலும் கூட சரி, ராகு தானே டிசைடிங் அத்தாரிட்டி. திருப்பியும்
யாருக்கு? செவ்வாய்க்கு. என்ன? சனி நிக்கிறது செவ்வாய் சாரம். 12ல செவ்வாய் இருக்கு, ஆனா லக்னாதிபதி இல்ல. லக்னாதிபதி 12ல மறையிறது நல்லது. அதாவது சனி லக்னத்துல இருந்தா கன்னிங்கா இருக்கிறது, சந்தேகப்படுறது, சனி லக்னத்துல இருந்தா நம்பிக்கை துரோகம் இழைப்பது, ஒருத்தவங்களை பார்த்து கேலி பண்றது, என்ன பொருளை அபகரிப்பது, மிரட்டுறது, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ல அந்த சனி கொண்டு போகும். செவ்வாய் லக்னத்துல இருந்தாலும் அதே தான். முரட்டு குணம், முந்திரி கொட்டை, ஸ்பீடா இருக்கிறது, இந்த மாதிரி. அது மறைஞ்சா நல்லது. செவ்வாய் சனிலாம் லக்னாதிபதியா இருந்து மறைஞ்சிருச்சுன்னா இந்த தன்மைகள்லாம் குறையும். மறையறதுன்னு 6 to 12. இதுதான் அதுல அர்த்தம். அடுத்து சனி தசை வருதா? 28 வயசுக்கு பிறகு சனி தசை வருது. சனி லக்னத்துக்கு நெகட்டிவான பிளானட் தான். என்ன இப்ப இதை நம்ம எப்படி எடுக்கணும்? சனி தசைக்கு பலன் எப்படி எடுக்கணும்னா, சனி உச்சம் 12ல, 12ஆம் இடம் ஒரு காற்று ராசி, சனி ஒரு காற்று கிரகம். என்ன சனி ஒரு காற்று கிரகம், வீடு கொடுத்த கிரகம் காற்று ராசி, சாரம் கொடுத்த கிரகம் லக்னாதிபதி. அப்ப லக்னாதிபதி ஜாதகர் எங்க போவான்? 12ல இருக்கான். சனி தொலைஞ்சு போவான். ஒண்ணும் இல்ல, வெளிநாடு போயிடுவான். பயந்துராதிய. பரதேசம், தூரதேசம், இப்படி எடுத்துக்கலாம். உச்சம் இல்லையா, மறைவு கிடையாது. அப்ப 12ஆம் இடம் வலுவா இருந்ததுன்னா ஜாதகர் தன்னுடைய வாழ்நாளில் நேர்மறையாக பிழைப்பார். நெகட்டிவா இருந்ததுன்னா மறைமுகமாக தவறாக பிழைப்பார். சனி தசையும் நல்லா தான் இருக்கும். சரியா? குரு தசையும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா குரு நின்னது பாக்கியாதிபதி சாரம். பாக்கியாதிபதிக்கு குரு மறையவில்லை. குருவிற்கு 9க்கு அதிபதியாக சந்திரன் மறையவில்லை. ராகு தசைக்கு வீடு கொடுத்த சனியும் செவ்வாயும் தங்களுக்குள் கேந்திரமாகவும் நட்பாகவும் இப்ப உட்கார்ந்துருக்கு. நட்பு இல்ல, பகைதான். சனி செவ்வாய் சேரக்கூடாது. பொதுவா விபத்து கண்டம், ஆக்சிடென்ட் ஆகும். ராகு தசையில நடந்திருக்கணும் சனி செவ்வாய் சேர்க்கை. ஏன் நடக்கல அங்க புரிஞ்சுக்கணும். செவ்வாய் லக்னாதிபதி, கொல்ல மாட்டான். என்ன பூர்வீகத்துல இல்ல, ஜாதகருக்கு பூர்வீகம் இல்ல சார். என்ன காரணம்? 5ஆம் அதிபதி பாதகாதிபதி சாரம், 5ஆம் அதிபதி கேதுவுடன் சேர்க்கை. ஏன் பூர்வீகம் இல்லைன்னு நம்ம சொன்னோம்? லக்னாதிபதி நம்மளை வந்து பார்க்கும்போது, இந்த ஜாதகர் நம்மளை வந்து பார்க்கும்போது குரு தேசம் நடக்குது. குரு நிக்கிற நட்சத்திரம் செவ்வாய் சாரம். லக்னாதிபதி இன்னைக்கு டிரான்சிட்ல நீசம். பலன் சொல்லும் போது கவனிக்கணும். லக்னாதிபதி டிரான்சிட்ல நீசம், கோச்சாரத்துல லக்னாதிபதி நீசம். ஸோ ஜாதகர் தனித்து இருக்கணும், ஊர் விட்டு ஊர் போயிருக்கணும். 5 கூட செவ்வாய் சாரத்துல நிக்கிறது நல்லதானா? 6க்கு அதிபதியா இருக்கான். 6க்கு அதிபதி லக்னத்துக்கு பாதக ஸ்தானத்துல நிக்கிறான் டிரான்சிட்ல. என்ன ராகுவும் சனியும் இவருடைய ஜென்ம லக்னத்திற்கு 5ஆம் பாவத்தில், இவருடைய பாக்கியாதிபதியாகிய சந்திரன் இன்னைக்கு கேது சாரத்துல 2ல குடும்பஸ்தானத்துல. சரியா? சோ ஃபேமிலி அப்படின்றது தனித்து இருக்கும். அவுத்து விட்டுருப்பாங்க, எங்கன்னா போய் பொழைச்சிக்கன்னு. ஏகபுத்திரன் டிரான்சிட் இப்படிதான் கம்பேர் பண்ணும். 2.5 வருஷம் சனி தேசம் முடிஞ்சிருக்கா, பிரச்சனை வந்திருக்கும், குடும்பத்துல பிரச்சனை வந்திருக்கும், வராமலாம் இருந்திருக்காது. சரியா? கோச்சார கிரகங்களை எப்படி தொடர்பு படுத்தணும்? கும்ப ராசியில பிறந்த குழந்தை, ராசிக்கு மேல சனி 2.5 வருஷம் போயிருக்கு, விரயத்துல சனி 2.5 வருஷம் 5 வருஷம் முடிஞ்சிருக்கு. என்ன நிறைய நெருக்கடிகளுக்குள்ளார அந்த குழந்தை வளர்ந்துருப்பார் ராகு திசையில. என்ன குழந்தைக்கு காட்டாது, குடும்பத்தை தான் காட்டும். சரி, இப்ப குரு தசைக்கு பலன் புரியுதா? ராகு தசைக்கு பலன் புரியுதுங்களா? ராகு தசை இவரை பர்சனலா கெடுக்கலாம், நல்லா படிக்கிறான்,
ஆண் குழந்தை, படிப்பெல்லாம் குறை கிடையாது. ஏன்? 2ஆம் இடத்து அதிபதி குரு, பாக்கியாதிபதி சாரம் பெற்றது. 4ல் சந்திரன், 4க்கு அதிபதி உச்சம். சார் 4ல் சந்திரன், 4க்கு அதிபதி உச்சம். 4ஆம் இடம் உயர்கல்வி. 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன் தான், ஒன்றும் பெரிய வயசுல 12 வயசு தான். என்ன, 2ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துடன் தொடர்பு கொண்டது. ஆனா 2ஆம் இடத்தை சனி பாக்குது, உச்சம் பெற்ற சனி. 4க்கு அதிபதி 2ஆம் இடத்தை பார்க்கலாம், தப்பு இல்லை. 9ஆம் இடம் எப்படி இருக்கு பாருங்க. ஒண்ணும் வேண்டாம் சார். 9ஆம் இடத்து அதிபதியே சூரியன் பார்த்திருக்கா? பௌர்ணமி யோகம், 9 கூட பௌர்ணமியில இருக்கானா? அப்போ உயர்கல்வி எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், நோ டவுட். இப்ப இந்த 7.5 சனின்னு சொல்லும் போது அந்த 4ஆம் இடத்தை சனி தொடர்றதுனால உயர்கல்வியா இருந்தா ஃபீஸ் கட்ட முடியல, பள்ளிக்கூடம் போக முடியும், ஏதாவது நெருக்கடி இருக்கும். இளநிலை கல்வி தான், 8ஆம் வகுப்பு தான், ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. ராகு தசை பாசிட்டிவ், குரு தசை 16 வருஷம், டவுட்டே இல்லை. 2-5க்கு அதிபதி கேல யோகத்துல சந்திர கேந்திரத்துல. சந்திர கேந்திரம் இங்க அற்புதமான கேந்திரம். சந்திரன் அருமையான அமைப்புல இருக்கான் பௌர்ணமி யோகத்துல. இந்த லக்கணத்துக்கு பௌர்ணமி யோகத்துல சந்திரன் அமைவது நன்மை. பாதகாதிபதியாக இருந்தாலும் பாக்கியாதிபதி கேந்திராதிபதி 4ல் இருந்தால் பாதகம் இல்லை. பாதகாதிபதி கேந்திரம் மீறினால் பாதகம் இல்லை. வீடு கொடுத்த சனி உச்சங்கிறதுனால அது தப்பா வராதா சார்? வீடு கொடுத்த சனி உச்சம் சார். ஆனா இந்த சனி சந்திரன் ஏதாவது ஒரு கிரகம் நெகட்டிவா இருந்ததுன்னா அது பாதகம் வேலை செய்யும். இப்போ இது தேய்பிறை சந்திரனா இருக்கு அப்படின்னா அம்மாவுக்கு ஈனம். சனி வக்கரமா இருக்கு, தாயாருக்கு ஈனம். உச்சம் பெற்று வக்கரம் ஆயிடுச்சுன்னா நீசத்துக்கு சமம். 12ஆம் இடம் இப்பதான் தோஷமா வேலை செய்யும். செவ்வாய் 12ல ஒரு உச்சக்கோள் இருந்ததுன்னா மறைவு இல்லைன்னு சொல்றான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார், முதல்ல ஒரு பாடம் எடுக்கும்போது நீர்மூழ்கி கப்பல் வந்து பாத்தீங்கன்னா இசட் டைப்ல இருக்கும், இப்படி ஜிக்ஸாக்கா இருக்கும். கிராஸ் டு கிராஸ்ல கண்ணாடி சொருகி இருப்பாங்க. நீங்க டாப்ல பூமி, அதாவது நீருக்கு மேல என்ன வருதுன்றத நீங்க உள்ள உட்காந்துட்டே பார்க்க முடியும். இதுதான் அந்த வக்ரம் அப்படின்றது. ஒரு வகையில சில ஸ்தானங்கள்ல வக்ரத்துக்கு பலம் உண்டு. அது எங்கெல்லாம் வக்ரம் அடையலாம் கிரகங்கள் அப்படின்னா, லக்னத்துக்கு சுப கிரகங்கள் நீசம் பெற்று வக்ரம் அடையலாம். லக்னத்துக்கு பாவக்கோள்கள் உச்சம் பெற்று வக்ரம் அடையலாம். கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கா? லக்னத்துக்கு மாரகாதிபதியோ பாதகாதிபதியோ கெட்டு போய் வக்ரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கெடுபலனுக்குள்ளார போயிடும். அது ஆட்சியோ உச்சமா இருந்து வக்ரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கெடுபலன், அது கெடுபலனை வந்து குறைச்சிக்கும். மாத்தி புரிஞ்சுக்கணும். வக்ரம் கொஞ்சம் குழப்பம். நம்ம இது வக்ரம்ன்றது ஒரு டைட்டிலாவே போடலாம். இந்த இடத்துல நீங்க சனிக்கு வீடு கொடுத்த சனி போய் மட்டும் உட்காரணும்னு வச்சுக்கா, சின்னாண்டு குழந்தைக்கு சாப்பிடவே முடியாது. 93 10 நிமிஷம். புரியுதுங்களா? இப்ப சந்திரனுக்கு சனி வந்து வீடு கொடுத்தவனா இருந்து 12ல உச்சமானது. என்ன, வீடு கொடுத்த 4ஆம் இடத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் 12ல உச்சம் பெற்று இருப்பது சந்திரனுக்கு கெடுபலனான்னு நீங்க கேக்குறீங்க. கரெக்டா சார்? ஆமா சார், ஆமா. என்ன புரிஞ்சுக்கணும்னா, சந்திரனுக்கு ஸ்தான பலம் கிடைச்சிருக்கு. சந்திரன் இங்க திக்பலம் 1, பௌர்ணமி யோகம் இன்னொன்னு, பாக்கியாதிபதி அப்பா நலம், சூரியன் புதன் 10ல திக்பலம். எத்தனை கிரகம் திக்பலம் பாருங்க. சந்திரன் திக்பலம், சூரியன் திக்பலம், சனி உச்சம் 12ல, மறைவில்லை. செவ்வாய்க்கு வெளிநாடு போயிடுவான். என்ன, இன்னொன்னு 7ல குரு. 7ஆம் இடத்துல குரு நிக்கிறது தனித்த குருவா இருந்தா தப்பு. அந்தணன் தனித்து நிற்கில் அவகீர்த்தி மெத்த உண்டு. சுக்கிரன் மறைஞ்சது நல்லது. விருச்சிக லக்னத்துக்கு கெட்டவன் கிட்டணும். சுக்கிரன் எட்டுல நிக்கிறது என்ன ஒண்ணு, மேரேஜ் லேட்டானா ஆயிட்டு போகுது, தப்பு இல்லை. இந்த மாதிரி. சோ இந்த குரு தசை பாசிட்டிவ். சனி தசை எப்படி இருக்கும்? செவ்வாய் சாரம், லக்னாதிபதி சாரம் சார், எப்படி பாசிட்டிவா இருக்கு பாருங்க. குரு தசை 9 கூடயும் சாரம்,
சந்திரன், பௌர்ணமி யோகம், ராகு திசை பாசிட்டிவ். ஏன் பாசிட்டிவ்? ராகுக்கு கால் கொடுத்த கிரகம் சனியாகவே இருந்தாலும் 12ல் மறைந்து உச்சம் பெற்றதால் மறைவு இல்லை. பூர்வீகத்தை காலி பண்ணி கொண்டு வந்துட்டானா பூர்வீகத்தை கெடுதல். இது தப்பா இருக்கும். இருக்காது, பூர்வீகம் இல்ல. 5 கூடையோட கேது, செவ்வாய் பார்வை 6 கூடையும் பார்த்துட்டான். லக்னாதிபதியா இருந்து எட்ட போடான்ட்டான். ராகு செவிலியே வந்துட்டாங்க. குரு திசை 9 கூடை சாரம், சந்திர கேந்திரம், குரு திசை நல்லா இருக்கும். சனி திசை லக்னாதிபதி சாரம். சரி, புதன் திசை பாப்போமா? கேது சாரம். இப்பதான் டிசைடிங் அத்தாரிட்டி ரொம்ப கவனமா தேவை. ஏன்னா புதனுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி சார். புதன் திசைக்கு லக்னத்துக்கு சுப கிரகம் ஆயிடுறான் சூரியன். புதன் கேது கேந்திரமா இருக்கா? கேதுவும் சூரியன் சாரம், சூரியன் ஆட்சி ஆயிடுச்சா? புதன் திசை எப்படி சார் இருக்கும்? பாசிட்டிவ். நல்லா இருக்கும். தப்பே இல்லை. 10ஆம் இடம் கேந்திரம், சார்பு கிரகம் புதன் 10ஆம் இடம், திக்பலம் சூரியன், ஆட்சி ஆவணி மாசம். புதன் சூரியன், புதனுக்கு கால் கொடுத்த கிரகம் கேது, கேது சூரியன் சாரம், சூரியன் ஆட்சி. புதனுக்கு வீடு கொடுத்தோம், சூரியன் ஆட்சி. டவுட் இருக்கு? இல்ல இல்ல. சரி, அடுத்தது கேது சம்பளம் சுக்கிரதசை. இப்ப சொல்லு. சார் புதன் வாங்கியிருக்க சாரம் கேது சாரம் ஆச்சு சார். ஆமா, மகன் சாரம் சார். மகம் கேது தானே, மகன் தானே. ஆமா, அதுதான் சொல்றேன். புதனுக்கு கேது கேந்திரம், புதனுக்கு வீடு கொடுத்தவன் சூரியன், கேதுக்கு சாரம் கொடுத்தவன் சூரியன். சரிங்களா? இன்னொன்னு, சூரியன் ராகு கேது கூட இல்ல. சூரியன் கெடணும்னா ஒரே அமைப்பு தான் சார், கிரகணம். வேற எங்கேயும் சூரியன் கெடாது. சரியா? ஒளி கிரகம். அடுத்தது புதன் திசை முடிஞ்ச கேது திசை. சனியோட இருக்கும்போது சார் சூரியன் சனியோட இருந்ததுன்னா பகை பெறும். சனியோட தான் பகை பெறும். திசையில மட்டும்தான் நெகட்டிவா இருக்குமே தவிர அது ஒளி எடுக்காது. ஏன்னா சூரியன் இருந்தானே சனியை ஒளியை பெறுது. நீங்க அது ஒளி இழந்ததா கருதக்கூடாது. சந்திரன் கெடும், அதான் புணர்வு. சூரியன் கெடாது. ராகு கேதுக்குள்ளார மட்டும்தான் கிரகணத்துல எக்லிப்ஸ், அங்க மட்டும்தான் அவுட்டு. சூரியனோட ஒளி எங்க இழக்கும்? கிரகணத்துல மட்டும்தான் இழக்கும். வேற எங்கேயும் சூரியன் கிடையாது. 12 ராசியிலையும் பெற அமைப்புல கெடும். தசாநாதனுக்கு சட்டாஸ்தகமா இருக்கும்போது கெடலாம். அந்த தசை வேணா வேலை செய்யாம போகும். அப்படிதான் எடுக்கணும். பலன் எடுக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். ராகு சாரமா இருக்கு கெடாது சார். ராகு சாரத்துல என்ன செய்ய போகுது? அது ஒன்றும் ஆகாதா சார்? அது ஒண்ணும் பண்ணாது. ராகு சாரமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ராகு எடுங்க, சூரியனுக்கு கேந்திரத்துல இருந்தால், திரிகோணத்துல இருந்தால் ராகு சூரியனுக்கு பலம் சேர்க்கும். ஓகே சார், ஓகே. அது நீங்க நாடி விதிப்படி எடுக்கிறாங்க. சிலர் வந்து இப்போ வந்து சுவாதியில வந்து சூரியன் இருக்கு, சதயத்துல ராகு நிக்குதுன்னு வச்சுக்கீங்களேன். இது நம்ம இணைவா எடுக்கிறோம் நாடியில. ஆனா எக்ஸாக்ட்லி அதோட ஒளி கம்ப்ளீட்டா எக்லிப்ஸ் அந்த கிரகணத்துக்குள்ளார போறது இல்ல. இணைவு மட்டும்தான். ஒரே நட்சத்திர சாரம் 3 டிகிரி 20 கலைக்குள்ளதான் அது நெகட்டிவா இருக்கும். சரியா? இப்ப புதன் தசை முடிஞ்ச கேது தசை வரும். கேது தசைக்கு டிசைடிங் அத்தாரிட்டி யார் சார்? அங்கேயும் நட்சத்திர சாரம் கொடுத்தவன் சூரியன் ஆட்சி, வீடு கொடுத்தவன் சுக்கிரன், கேதுக்கு 2ஆம் இடம். அவர் அப்பெல்லாம் செட்டில் ஆயிடுவாரு. சரிங்களா? 28 வயசுல இவருக்கு குருமகதசம் முடிஞ்சிடும். 28 10 38 38 9 47 வயசுல சனி தசை முடியும். 47 10 57 64 வயசுல புதன் தசை முடியுமா? அப்புறம் கேது 71ல முடியும். அப்புறம் சுக்கிரன் வந்து என்ன பண்ண போகுது? அதை பத்தி பேசணும்னா பேசலாம். அந்த ஜாதகம் புரியுதா சார்? இன்னொரு தடவை கேட்கணும் சார். இன்னொரு தடவை நாளைக்கு வீடியோ போட்டு கேட்கணும். புரியுதுப்பா, புரியுது. இத 2 ஆங்கிளா புரிஞ்சுக்கணும். தண்ணி விடுங்க. நீங்க டவுட் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன்.
சார் இது இன்னொரு முறைலாம் கேட்க வேண்டாம். நான் ஒன்றும் ஸ்பீடா போன மாதிரிலாம் தெரியல. ஆனா நான் சொன்ன ப்ரெடிக்ட் வந்து தப்பா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆனா இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்றது புரியுதா சார்? எம்ஆர்கே சார். ஆன்லைன் சார், சொல்லுங்க சார். அதாவது இந்த ஜாதகத்துல இந்த ராகு திசையில ஏதோ ஒரு நல்ல ரகசியம் இருக்குன்றது புரியுதா? ம், ம், ம். எப்படி பாருங்க, ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் பலமா இருக்கிறது முக்கியம், சாரம் கொடுத்த கிரகம் பலமா இருக்கிறது முக்கியம். ஏன்னா இவன் 2 பேர்ல யாரோ ஒருத்தன் உச்சமாயிடுறான். 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கு ராகு திசை. 12ஆம் இடத்துல ஆட்சி கிரகங்களோ உச்ச கிரகங்களோ, 6ஆம் இடத்தில் ஆட்சி கிரகங்களோ உச்ச கிரகங்களோ, 8ஆம் இடத்தில் ஆட்சி கிரகங்களோ உச்ச கிரகங்களோ இருந்தால் அந்த கிரகம் லக்னத்திற்கு மறையவில்லை. சார் திருப்பி சொல்லட்டுமா? இது நியூ ரூல், புது புது ரூல் மாதிரி இருக்கு. புது ரூல்லாம் கிடையாது, அதாவது நான் கேள்விப்படுறேன். இது ரூல் இதான். சரியா? சார் புது அப்போ இதான் ஸ்தான பலம். சரியா? இந்த ராகு தசை ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. எங்க ஸ்ட்ராங் ஆயிடுச்சு? சாரநாதன் உச்சம். ஆனா இந்த லக்னத்துக்கு சனி கெட்டவன். சரி, நம்ம எப்பயும் எடுக்கிற மாதிரி அது மறைஞ்சிருக்கு அதனால கெடுபலன் செய்யலையான்னு இல்ல, செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கு அதனால கெடுபலன் செய்யல. லக்னாதிபதியோட சேர்ந்ததுனால செய்யலன்றீங்களா? ஆமா, லக்னாதிபதி கூட சேரக்கூடிய கிரகங்கள் மாரகாதிபதியாக இருந்தாலும் பாதகாதிபதியாக இருந்தாலும் அதுல எந்த கிரகம் அதிக வலிமையில இருக்குன்னு பாருங்க. சார் சனி செவ்வாய் சாரம் சார், உச்சம் தானே. சாரநாதன் செவ்வாய் ஆயிட்டான். 2வது விஷயம், ராகுக்கு ஸ்டார் லார்டு தானே தவிர டிஸ்பாசிட்டிவ் கிடையாது. டிஸ்பாசிட்டிவ் வந்து யாரு வீடு கொடுத்தவன் செவ்வாய் தான். அவன் சாரத்துல சனி நின்று பலம் கொடுக்குறான், ராகுக்கு மறைஞ்சு பலம் கொடுக்குறான். கேந்திர கோணங்கள்ல இல்லைனாலும் கூட அதனாலதான் பூர்வீகத்தை விட்டு நகுத்தி விட்டான். சார் இந்த பையனுடைய வயசு என்ன சார்? 12 வயசு 7 மாசம். அவங்க அம்மா என்ன பண்றாங்க? நல்லா இருக்காங்க சார், ஒரு டெக்ஸ்டைல வேலை பாக்குறாங்க. மிடில் கிளாஸ் தான், ஒன்னும் ஆகா ஓகோலாம் இல்லை. ஆனா குரு தசை டாப் சார், தாய் தந்தையரை தூக்கி விடும். நான் சொல்றேன், குரு வந்து சார், குரு சந்திரன் சார் வாங்கினாவே அது கொஞ்சம் படுத்துன்னு சொல்லுவாங்க சார். அது எனக்கு அந்த குரு வந்து சந்திரன் சார் வாங்கினா குருவுக்கு சந்திரனுக்கு ஆகாதுன்ட்டு அந்த ஒரு நம்ம தனிகாச்சலம் ஐயா அதே போட்டு பறந்து இருப்பாரு. குரு சந்திரன் சேர்க்கையே வரக்கூடாதுன்னு. அது எங்க வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன், எப்படி வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இது பௌர்ணமி சார், இவரு திதிசூன்ய கரணம் தனிகாச்சலம் அவர்தான் சொல்றீங்க. ரைட், அவரு திதிசூன்யத்துக்குள்ளார போவாரு. பௌர்ணமி யோகத்துக்கு திதிசூன்யம் உண்டா சார்? இது பௌர்ணமி எப்படி சொல்றீங்க? சூரியனுக்கு சிம்மத்துல இருக்காரு சார். அந்த டேட் ஆஃப் பர்த் குறிச்சிங்களா? ஓ ஆமா ஆமா, இது சிம்மத்துல சூரியனு, கும்பத்துல சனி. பௌர்ணமி யோகம் வந்துருச்சு. அதுக்குதான் சொல்றேன், ஜாதகத்தை முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணி கையில வச்சுக்கிட்டு பார்த்துட்டு கேள்வி கேளுங்க. நான் ஃபிங்கர் டிப்ல வச்சு பேசுவேன். நான் தப்பா எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன் இல்ல சார், நாங்க நீங்க காமிச்சத பார்த்துதான். எனிவே ஏதாச்சும் ஒண்ணு பஞ்சாங்கம் இருந்தா போதும் சார், கையில எழுதுனா தெரிஞ்சிட போகுது. திதி என்ன 15 திதி எழுதுக்கு என்ன ஒரு 5 நிமிஷம் ஆகுமா சார்? ஒரு கேள்விங்க சார், இப்போ ராகு கேதுக்கு உச்சம் நீச்சம் வீடு ஒரு டிபேட்லயே இருக்கு. உண்டு உண்டு, இல்லைன்னு நான் மறுக்கலையே சார். இப்பயும் சொல்றேனே, ராகு கேதுக்கு ரிஷப ராகு, விருச்சிக ராகு, நீர் ராசிகள்ல ராகு இதுக்கு பலம் இல்ல, தண்ணி பாம்புக்கு விஷம் இல்லைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரிதான் இது ஒரு கணக்கு தான். சரிங்களா? இருந்தாலும் ஸ்தான பலம் என்கிற அடிப்படையில் விசேஷமான பலம் ராகு கேதுவிற்கு எந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னா, ஸ்தான பலம், ஸ்டார் லார்ட் அண்ட் டிஸ்பாசிட் 2 பேர் முக்கியம். வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் ராகுக்கு முக்கியம், கேது கூட பரவாயில்ல. சரி, இதே வந்து இப்போ துலாம் லக்னமா துலாம் லக்னமா இருந்து அவர் வந்து விசாக நட்சத்திரத்துல இருக்காரு, குரு 8ல இருக்கிறாரு. இல்ல சார், அது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் ஆயிடும். அப்புறம் எனக்கு 9 கோளும் வேணும், 27 நட்சத்திரமும் வேணும், கிரகம் சாரம் வேணும். இதெல்லாம் நீங்க ஒரு கேள்வியில பதில் சொல்ல முடியாது, மன்னிக்கணும். இந்த ஜாதகத்துல இருந்து மட்டும் கேளுங்க.
இந்த ஜாதகத்தை கேளுங்க. சார் பிறந்த உடனே இந்த பையனை பூர்வீகத்தை விட்டு அனுப்பிச்சிங்களா சார்? பிறந்த உடனே படுத்துச்சுதான். ஊர் உள்ளார இருக்க முடியாத அளவுக்கு படுத்துச்சு. ஏன் இருக்க முடியாது தெரியுமா? இந்த ஜாதகத்துக்கு 5 கிரகம் பாதகாதிபதி சாரம். இது ஒரு வகையில குரு சந்திரங்கால நின்னது. இப்ப சார் சொன்னார் அந்த கான்செப்ட் தான். கஜ கேசரி இந்த அர்த்தம் புரிஞ்சுக்கணும் சார். ஒரு காட்டுக்கு ஒரு ராஜா தான் இருக்க முடியும். ஒண்ணு சிங்கம் இல்லைன்னா யானை. ரெண்டுத்துக்கும் ஆகாது சார். சிங்கம் யானைக்கு ஆகாது. கேசரின்னா சிங்கம், கஜம்னா யானை. சந்திரன் பலம் பெற்று குருவும் பலமாக இருக்கும் பட்சத்தில் அந்த குரு சந்திரன் சாரத்தில் அமைய பெற ஏதேனும் ஒரு கோள் லக்ன ஆதிபத்தியத்திற்கு அசுப ஆதிபத்தியம் பெறும்போது அந்த ஜாதகருக்கு அந்த குரு சந்திர தசை ஆகாது. இதான் ரூல் சார். கோபி சார் சொல்லுங்க சார். அதுதான் இது நான் சொன்னதுதான். ஏன்னா ஒரு உரைக்குள்ளார ஒரு கத்தி தான் இருக்கணும். கஜகேசரி பொறுத்த வரைக்கும் அதுதான் விஷயம். சரியா? ஒரு உரைக்குள்ளார ஒரு கத்தி தான். அந்த இடத்துல 2 கத்தியை சொருவனீங்கன்னா நம்மள காலி பண்ணி விட்டுரும், கட் பண்ணி விட்டுரும். அதான் அந்த சந்திரன் குரு கான்செப்ட். ஈவன் இதுல இன்னொரு விஷயம், விருச்சக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன், குரு சந்திரன் யோக கிரகங்கள் ஆண் ஜாதகமாக இருந்து குரு சந்திரன் இணைவு அற்புதம். ஏன்னா 5, 9 அதிபதி இணைவு. இதை செவ்வாய் பார்த்துட்டா இன்னும் நல்லது. செவ்வாய் 8ஆம் பார்வையா குரு பார்த்துருச்சா, சந்திர கேந்திரத்துல குரு. இப்ப குரு தசை சப்போர்ட் பண்ணும். இந்த லக்னாதிபதி குருவை தொடர்பு கொண்டது. சந்திர கேந்திரத்தில் குரு தசை நல்லா இருக்கும். குரு சந்திரன் சாரம், குரு எய்தர்லி பாசிட்டிவ், என்டர்லி சூப்பர் குரு தசை. ஏன்னா குரு நின்னது சம வீடுதான். ரிஷபம் பகையாக இருந்தாலும் கூட என்ன, துலாமை விட ரிஷபம் பரவாயில்ல குருக்கு. ஏன்னா அவன் சந்திரங்கள். துலாம்ல ராகுகள்ல போயிடும், சுயசாரத்துக்கு போவோம். இல்லைன்னா சித்திரகாலன் லக்னாதிபதி சாரத்தை வாங்க, 12ல மறையும். விருச்சகத்துக்கு 7 நிக்கிற குரு பரவாயில்ல, தனிச்சு இல்லாம கேதோட நிக்கிறது கேல யோகம் சார். அதுக்கு சந்திர கேந்திரம். இந்த ஜாதகர் பணக்காரனா ஆவறானோ இல்லையோ, பாக்கியாதிபதி சாரத்துல நின்னதனாலையும் பாக்கியாதிபதி என்கிற சந்திரன் 4ஆம் பாவத்தில் நின்றதாலையும் 4ஆம் அதிபதி உச்சம் பெற்றதாலையும் தாய் தந்தையரை உயர்த்தக்கூடிய தசா காலம் வந்துவிட்டது. ஒரு பிள்ளையோட ஜாதகத்தை தாய் தந்தை கூட இப்படிதான் கனெக்ட் பண்ணணும். சந்திரனும் நீசம் இல்லை, சந்திரனும் சூரியனும் நீசம் இல்லை. சூரியன் திக் பலம், சந்திரன் திக் பலம், 4ஆம் அதிபதி உச்சம், 9 திக்பலம். எப்படி? பௌர்ணமி யோகம். வேற ஏதாவது விளக்கம் வேணுமா சார்? சார் புரியுதா? சார் இதுல சந்திரன் பாதகாதிபதின்றதுனால அவர் பாதிப்பு குறைவா கொடுப்பாரா சார்? இல்ல அதுதான் சார். இது பாதகாதிபதி கேந்திரம் பெற்றால் நன்மை. திருப்பி சொல்றேன், பாதகாதிபதி கேந்திரம் பெற்றால் நன்மை. உதாரணமாக ரிஷப லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சனி, ஒரு திரிகோணாதிபதி, இன்னொரு கேந்திராதிபதி. இங்க பாதகம் வேலை செய்யாது. ஆனா எங்க இருக்கணும்? சனி கேந்திரத்துல நின்னா பாதகாதிபதியா இருக்க மாட்டான், செய்ய மாட்டான். ரிஷப லக்னத்துக்கு. சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் கேந்திரத்துல இருந்தா சிம்ம லக்னத்துக்கு நல்லது, பாதகத்தை செய்ய மாட்டான். சரி, அதேதான் விருச்சகத்துக்கும். பாதகாதிபதி திரிகோணங்கள் இல்லாம 9க்கு அதிபதி 5லயோ லக்னத்திலயோ இல்லாம, லக்னத்தை நீசம், 5ல இருந்தா மீனம் குரு வீடு, இங்க கெடுதலா இருக்கும், தாய்க்கு ஈனம். ஆனா அவன் கேந்திரத்துல இருக்கான், ராகு சாரம், ராகு லக்னத்துல. சரி, இன்னொரு அமைப்புக்குள்ளார சந்திர தசை வருது. சந்திர தசை இல்ல, வயசாகிதான் வரும். அடுத்தடுத்து வரக்கூடிய தசையை பாருங்க. ராகு முடிஞ்சது, குரு நன்மையா இருக்கா, குரு தசை. குரு ரோகிணி சாரம், ரோகிணி கேந்திரத்துல, சந்திரன் கேந்திரத்துல நிக்கிறான், சந்திர கேந்திரத்துல குரு தசை. சனி தசை அடுத்தது. சனி 12ல உச்சம், சித்திரை சாரம். செவ்வாய் லக்னாதிபதி 12ல மறைஞ்சிருக்கு, பாவர். சனி தசை கெடுக்காது. ஏன்னா சந்திரனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரனும் சனியும் திரிகோணம். என்ன? செவ்வாயும் சுக்கிரனும் திரிகோணம்.
வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் திரியவனும் சனி 12ல இருக்கு. வெளிநாட்டுல பொழைக்க வைக்கும் சனி தசை. கெடுபலனா செய்யாது, பாசிட்டிவா செய்யும். சரிங்களா? புதன் தசை. புதன் லக்னத்துக்கு அட்டமாதிபதி தானே. 8 கூட 10ல நிக்கிறானா, வீடு கொடுத்தவன் ஆட்சியா, சாரம் கொடுத்தவன் கேது சூரியன் சாரம் திருப்பி சூரியன் ஆட்சியா, சூரியன் விட மாட்டான் புதனை, புடிச்சு வச்சுக்குவான். சார்பு கிரகம் புதன். தனித்து இருந்தா தப்பு. 10ல புதன் தனித்து இருந்தா காலி பண்ணிடும். புதன் தசை ஏறக்குறைய ஜாதகர் 67 68 வயசை கம்ப்ளீட் பண்ணுவார். புதாத்திய யோகத்திலே இருக்காரு. புதாதித்ய யோகம். சந்திரன் பௌர்ணமியில இருக்கு. சார் இந்த ஜாதகத்தையே தூக்கி நிறுத்தினது சந்திரன் தான் நான் சொல்லுவேன். தூக்கி நிறுத்த போறதும் சந்திரன் தான் தர்ம கர்மாதிபதி யோகம் சார். சார். 9-10 பாக்குது. 9-10 9-10க்கு ரெண்டும் கேந்திரமா இருக்க முக்கியமான யோகம் இல்ல அது. தர்ம கர்மாதிபதி 9-10க்கு அதிபதி சேர்க்க தானே பௌர்ணமின்றது விருச்சக லக்னத்தை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். என்ன, விருச்சக லக்னத்துக்கு அமாவாசை யோகம், பௌர்ணமி யோகம். எப்படி விருச்சக லக்னத்துக்கு சார் தேதி குறிச்சா கூட அப்படி குறிக்க முடியாது சார். சர்ஜரி பண்ணா கூட அப்படி குறிச்சு வச்சுக்க சர்ஜரி பண்ண முடியாது. இயற்கையாகவே இந்த குழந்தை வந்து சுகப்பிரசவத்தில் ஜனனமான குழந்தை. அறுவை சிகிச்சைக்கு நேரம் குறிச்சா கூட இப்படி ஒரு லக்னத்தை வச்சு எடுக்க முடியாது குழந்தைய. யோக ஜாதகம். யோக ஜாதகம் தான் சார். இதுல என்ன டவுட் இருக்கா? சூப்பர் சார், சூப்பர். எதுவுமே தேவையில்லை. ஒன்லி ராசி கட்டம், ஒன்லி ராகு தசை, ஒன்லி குரு தசை, ஒன்லி சனி தசை, ஒன்லி புதன் தசை, கேது தசை, சுக்கர தசை. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு புள்ளி வச்சு இந்த இடத்துல இந்த பிள்ளைக்கு நெகட்டிவா நடக்கும். யோசிச்சு பாருங்க. ஸ்தான பலம் சொல்லும் ரகசியம். ராகு தசை என்ன பண்ணுச்சு, என்ன பண்ண போகுது குரு தசை? பூர்வீகம் இல்லை, அவ்வளவுதான் காரணம். கேதுவின் தாக்கம், குருவின் 5ஆம் இடம். சரிங்களா? வேற எதுவும் இல்லை. நிறைய விதங்கள்ல எடுக்கலாம். பூர்வீகம் காலியானதுக்கு காலச்சக்கரத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியன், சுக்கிரன் சாரம். சுக்கிரன் லக்னத்துக்கு 8ல. அந்த வீட்டுல பிறந்த பொண்ணுங்களுக்கு எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க, அப்பனை விட்டாங்க. சுக்கிரன்னா அத்தை இல்ல, ஒரே பையன், 3ஆம் அதிபதி. இளைய சகோதரன் இல்ல 12ல. மூத்த சகோதரன் புதன் கர்மஸ்தானத்துல கேது சாரம். மூத்த சகோதரன் இல்ல கேது சாரம். இளைய சகோதரன் 12ல செவ்வாய் சாரம். என்ன, சனி நல்லவன் கிடையாது. விருச்சக லக்னத்துக்கு சார் நல்லா புரிஞ்சுங்க. இன்னொரு ஆங்கிள் சொல்றேன். ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 3ஆம் இடம், கன்னியா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 3ஆம் இடம், 11ஆம் இடம். கன்னி லக்னத்துல பிறக்கிறவங்களுக்கு மூத்த சகோதரம் நிறைய இருக்கும், இளைய சகோதரம் 3-4 பேர் இருப்பாங்க சார் அவங்க வீட்டுல சகோதரர்கள். கன்னியா லக்னம். ரிஷப லக்னத்திலயும் அப்படிதான் 3-4 பேர் இருப்பாங்க. ஏன்னா இது பலகால் ராசி. கடகம் நண்டு, விருச்சகம் தேளு, மிதுனம் இரட்டைப்படை. மேஷ லக்னத்துக்கு இளைய சகோதரம் 1-2 இருக்கும். எங்கெல்லாம் வந்து எந்த இடத்துலலாம் அந்த ஏகபுத்திரன் ஆயிடும் அப்படின்னா இந்த மாதிரி லக்னங்களுக்கு ஏகபுத்திரன் ஆயிடும். கடக லக்னமா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், மூத்த சகோதரம் ரிஷபம் எருது பொறுத்து இது இருக்கு, பாதகஸ்தானம் ஆயிடுதுல்ல. கன்னியா லக்னம் இந்த கடக லக்னத்துக்கு 3ஆம் இடம் இளைய சகோதரம், இரட்டை பெண், என்ன அபாஷன் ஆயிடும். புதன் அலிகிரகம். கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சகோதர உறவு சரியா இருக்காது. விருச்சிக லக்னத்துல பிறக்கிறவங்களுக்கும் சகோதர உறவு சரியா இருக்காது. சகோதர காரகனாகவே இருந்த லக்னாதிபதியா இருந்தாலும் கூட அலிகிரகங்கள் அந்த இடத்துல ஆட்டம் போட்டுரும். ஸ்தான பலம் வாங்கக்கூடாது. சனி புதன்லாம் அந்த ஜாதகத்துக்கு. புதன் ஸ்ட்ராங் ஆயிட்டான், சனி ஸ்ட்ராங் ஆயிட்டான், அப்புறம் எங்க ஒரே புள்ளதான். சிம்பிளா புரிஞ்சுங்க. சகோதர பாவத்துக்குலாம் துருவ கணிதத்தெல்லாம் போவானா? துருவ கணிதம் பெரிய சப்ஜெக்ட். என்ன, குடும்ப ஜோசியரை கூட்டு வந்து உட்கார வச்சோன்னா கணக்கு 1 2 3 4 பார்த்து அவன் குடும்பத்துல 4 அண்ணன் தம்பி. கிராமத்துல இருந்து வரவங்களுக்கு அவன் வாழ்நாள் முழுக்கம் பலன் சொன்னா கூட சிரிக்க மாட்டான். அவன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னு சொன்னாதான் சந்தோஷமா போவான். புரியுதா உங்களுக்கு?
அண்ணன் தம்பி பங்காளி உறவுகளை கரெக்டா சொல்லணும். இல்லைன்னா நீ ஜாதகமே பார்க்க தெரியல அவனுக்கு போயாண்டு போயிடுவான். எவ்வளவு பலன் சொன்னாலும் அவங்களுக்கு திருப்தி அடைய மாட்டாங்க. வில்லேஜ் பீப்புள்ஸுக்கு சொல்றேன். அடிப்படை நாலேஜ்ன்றது ஸ்தான பலம் தெரியலன்னா ஜாதகம் பார்க்க முடியாது. டிரான்சிட் எப்படி கம்பேர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஜென்ம சனி இந்த பையனுக்கு ராகு தசை ஒன்றும் பெரிய நெகட்டிவா இல்லையே. என்ன காரணம்? ஸ்தான பலம் வாங்கிய ராகு, ராகு வீடு கொடுத்த கிரகம் உச்சம், சாரம் கொடுத்தவன் உச்சம், இது சாரி ராகுக்கு சாரம் கொடுத்தோம் அனுச நட்சத்திரம், சனி உச்சம், 3ஆம் இடம், இடமாற்றம், பூர்வீகத்துல இல்ல. இது போன்ற பலவிதமான காரணிகள் அடங்கியது ஜாதகத்தில் பலாபலன்கள் எடுக்கும் விதம். என்ன இது புரிஞ்சு பாருங்க. இன்னொரு முறை நீங்க கேளுங்க, கரெக்டா இருக்கும். இது யோக ஜாதகம் தான். எந்த கிரகமாச்சும் வலிமையா இல்லையா பாருங்க. 5 கூடயும் 9 கூடயும் சாரம் என்ன? 9ஆம் அதிபதி சந்திரன் பௌர்ணமி யோகத்துல, 10ஆம் அதிபதி திக்பலம் சூரியன். சார் சொன்ன மாதிரி 9, 10 தர்ம கர்மாதிபதி யோகம் என்ன? 2ஆம் அதிபதி குரு, 11ஆம் அதிபதி சனி. சரிங்களா? 11ஆம் அதிபதி உச்சம். 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்தை பார்த்துட்டானா? சாரி, 2ஆம் இடத்தை லக்னத்தை பார்த்துருக்கோம். 2ஆம் அதிபதி லக்னத்தை தொடர்பு கொள்ளணும். 9ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியை தொடர்பு கொள்ளணும். 5 கூடயும் 9 கூடயும் சாரம். இந்த மாதிரி பல விதிகள் ஜாதகரை நல்லபடியா வழி நடத்தும். ராகு தசை வளர்பருவத்துல வர்றது தப்பு. 25, 26 வயசுல இந்த ராகு தசை வந்ததுன்னா ஜாதகரை தவறான வழிக்கு கூட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தசை முடிஞ்சு போச்சு. 2, 5 கூடவன் குரு 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசை நடத்த போறான். படிப்பு நோக்கி கொண்டு போவான். சிந்தனையை தூய்மையா வச்சுக்குவான். யோக சிந்தனைகள் இருக்கும். அர்ப்பணிப்பு வாழ்க்கையை வாழ்வான். குரு தசை. சனி தசை 12ல இருக்குமா? 28 வயசுல வரும். புத்திசாலித்தனமா தான் செயல்பட முடியும். 12ஆம் இடம் உச்ச சனி, லக்னாதிபதி சாரம், காற்று கிரகம், காற்று ராசி, நீர் ராசி, காற்று ராசி பலம் பெற்ற காற்று கிரகங்களுடன் சம்பந்தப்பட்டு மறைவிடங்களில் பலமாக இருந்தால் ஜாதகரை அயல் நாடு கொண்டு விடும். இதுதான் வெளிநாடு அமைப்பு. அது தோஷமா யோகமான்றது அப்புறம். புதன் திக்பலம் பெற்ற சூரியனுடன் என்ன? இது ஒரு 19, அது ஒரு 17. 19, 7, 26, 10, 36, 28 என்ன? 36, 20, 58, 30, 56, கிட்டத்தட்ட 64 வயசு வரைக்கும் இந்த பயலுக்கு பிரச்சனையே இல்லை. அப்புறம் ஜாதகம் பார்த்தா என்ன, பார்க்கட்டு என்ன? ஆமா சார் பல விதிகளும் விதி விலக்குகளுக்கு உட்பட்டது. டவுட் இருக்கிறவங்க கை தூக்குங்க, பேசலாம். டவுட்டே இல்லையா? 2 பேருக்கு தான் டவுட் வராது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒண்ணு நல்லா புரிஞ்சுது, இல்ல ஒண்ணுமே புரியல. 2 பேருக்கும் டவுட் வராது. இல்ல புரியுது சார், புரியுது. இன்னொன்று நல்லா கிராஸ் பண்ணணும்னா இன்னொரு தடவை படிச்சு பார்க்கணும். பட் இட்ஸ் ஓகே. கிளாரிட்டியா இருக்குல்ல சார்? எஸ் சார், எஸ் சார். பன்னெண்டுல மறைஞ்சிச்சு, சனி தசை கெடுத்துரும், பயம் கெடுக்காது. ஒரே பையன். அதுக்குதான் விளக்கம் சொல்றேன் சார். காலச்சக்கரம் போதும், நவ கிரகங்களே தேவையில்லை. ஒண்ணு வேணாம் சார், சிம்பிளா சொல்றேன். சகோதர காரகன் செவ்வாய், சகோதர ஸ்தானாதிபதி புதன் சனி, 2 பேரும் அலி கிரகம். என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் 3ஆம் இடம் அலிபாவமா வருதோ அந்த கிரகங்கள் பலம் பெற்றுச்சுன்னா இளைய சகோதரத்தை பாதிப்பட செய்யும். சிம்பிளா எழுதிங்க சார்.
எந்த ஜாதகம் கனெக்ட் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். எங்கெல்லாம் 3ஆம் பாவம் அலி கிரகங்கள் பாவத்தோட கனெக்ட் ஆகுதோ, அந்த அலி கிரகம் பலமாகுதோ அந்த இடத்துல இளைய சகோதரம் பாதிக்கப்படும். அந்த இளைய சகோதர குழந்தை வந்து கருவிலே கலையும், அபாஷன் ஆகும். இன்னொன்னு புத்திர சோகம் 5ஆம் பாவம், யாருக்கெல்லாம் புதன் வீட்டுல 5 அதிபதி நிக்குதோ அங்கேயும் குழந்தை லேட் ஆகும். சரி, 5ஆம் அதிபதி புதனா வந்தா இது நல்லா இருக்கே, அது ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா அவன் தான் காரகத்தையே கொடுக்கணும், அது செஞ்சிடும். கும்ப லக்னம், ரிஷப லக்னம், இது விதி வேற. மற்ற லக்னங்களுக்கு புதன் வீட்டுல 5ஆம் அதிபதி போய் தங்கிச்சுன்னு வச்சுக்கங்க, குழந்தை லேட் ஆகும், இல்லைன்னா வளர்ச்சி குறைவா இருக்கும். அதேதான் இதுக்கும் சகோதர ஸ்தானத்துக்கும் அதேதான். சார் இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு, சொல்லாங்களா சார்? சொல்லுங்க. 3ஆம் அதிபதி சனி, 3ஆம் அதிபதி சனி பகவான், அவர் லக்னத்துக்கு 12ல மறைஞ்சிடுறாரு, இளைய சகோதரர் இல்ல. லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி புதன், அவரு 11க்கு தன் வீட்டுக்கு 10ல மறைஞ்சிடுறாரு. தன் வீட்டுக்கு 12ல மறைகிறார். மூத்த சகோதரர் இல்ல, இளைய சகோதரரும் இல்ல. இல்ல இல்ல, ஆமா, கனெக்ட் பண்றதுதான் நல்ல விஷயம். இப்படிதான் புரிஞ்சுக்கணும். சார் சந்தியாமா சொல்லுங்க. வணக்கம் தம்பி. சொல்லுங்கம்மா. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு திசையை வச்சு கோச்சாரத்தையும் கனெக்ட் பண்ணி எப்படி இது பலன் சொல்றதுன்ட்டு அருமையா சொன்னீங்க. இந்த பையனுக்கு ராகு தசையும் குரு தசை சனி தசை புதன் தசை கேதுசையும் அருமையா இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப ராகுக்கு வீடு கொடுத்தவன் ஸ்ட்ராங்கா இருந்து ராகுக்கு சாரம் கொடுத்தவன் 6ஆம் இடத்துல இருந்தா 50% தான், அவ்வளவுதான். ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் இங்க புரிஞ்சுக்கணும். சாரம் கொடுத்தவன் லக்னத்துக்கு வீடு கொடுத்தவன் லக்னத்துக்கு நல்லவனான்னு பார்க்கணும். இது நோட்டீஸ் பண்ணிக்க, இது நல்ல கேள்வி. ராகுக்கு வீடு கொடுத்தவன் லக்னத்துக்கு நல்லவனா, சாரம் கொடுத்தவன் லக்னத்துக்கு நல்லவனா? சாரம் கொடுத்தவன் இந்த லக்னத்துக்கு தீய கிரகம் 12ல உச்சம். ஆனா வீடு கொடுத்தவன் லக்னாதிபதி. லக்னாதிபதியை வலுப்படுத்துறது யாரு? சனி. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா உச்சம் பெற்றவன் கூட சேர்ந்து இருக்கான் செவ்வாய். சாரம் கொடுத்தவன் லக்னாதிபதியா இருந்தாக்கா நல்லா இருக்கும், நல்லது. வீடு கொடுத்தவன் உச்சமா இருக்கான், சாரம் கொடுத்தவன் லக்னாதிபதி ஆகி 6ல மறைஞ்சா, சாரம் கொடுத்தவன் லக்னாதிபதியா இருந்து 6ல மறைஞ்சா ஆட்சி ஆயிடுறான்ல. புரியுதா உங்களுக்கு? ராகுக்கு எங்கேயா போய் நின்று போட்டோம் 6 8 12 கூட இருக்கட்டும், ஆனா ஆட்சி ஆயிட்டான்னா பாசிட்டிவ் தான். வக்கரமானாலும் பாசிட்டிவ் தான். ஆட்சி ஆகி வக்கரமான நெகட்டிவ். அதான் சொல்றேன் பாருங்க, மண்ணை போட்டுரும் கண்ணுல ராகு திசை. ரொம்ப கவனமா பார்க்கணும். ஒரு நிமிஷம் சிரிச்சுட்டு போயிடுவாங்க கிளைண்ட் நம்மளை பார்த்து, என்னடா இவன் தலைகீழ சொல்லிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி. ரொம்ப கவனமா பார்க்கணும் ராகு திசையை மட்டும். இதே ராகு திசைய இதுக்கு முன்னாடி செஷன்ல என்டையர்லி நெகட்டிவ், கண்ணுல தண்ணி தான் இல்ல ரத்தம் வரலன்னு ஒருத்தவங்க கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. அதிர்ச்சியா இருக்கு சார் இந்த இந்த வீடியோ பார்க்கும்போது. எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணாதீங்க, எங்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போது பயம் வருது அப்படின்னு சொல்றாங்க. சார் நம்ம ரியல் உண்மையை சொல்லியிருக்கோம். அதேதான் இதுலயும். இதே ராகு திசை தான், குழந்தை தான். ஏன் பாசிட்டிவா சொல்றோம்? விருச்சிக ராகு சார், ஸ்தான பலம் வாங்கின ராகு சார். புரியுதா உங்களுக்கு? மாரகாதிபதி சாரமாக இருந்தாலும் மாரகாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் 12ல் மறைந்து உச்சம் பெற்ற அமைப்பு. கெடுபலனை மறுக்கிறான். நான் மறைஞ்சிடறேன்டா போடா, நான் செய்ய மாட்டேன் கெடுபலன்னு சொல்றான். காற்று ராசி, காற்று கிரகம், பூர்வீகத்தை விட்டு வந்துட்டாங்கல்ல, ஊர்ல இருந்து தான் துவைச்சு காய போட்டுருவான். விடாது, பூர்வீகத்துல விடாது. பாம்பு மனை, வீட்டுல இருக்கிற இடத்துல சர்ப்பம் குடி கொள்ளும், பாடடந்த போவோம். கூரை மேயறது கூட காசு இருக்காது சொந்த ஊர்ல இருந்தானா. லக்னத்துல ராகு இருக்கு சார் சொல்லுங்க. பாம்பு மனை நீங்க அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க சார்? பாம்பு மனை திரிகோணத்தை எடுத்து 5 கூடயும் கேதுவோட நிக்கிறான், லக்னத்திலே ராகு நிக்கிறான். என்ன பாம்பு தான் குடி கொள்ளும், வீட பாழடைய வச்சிரும்.
தரையில ஊத்து எடுக்கும் மழை பெஞ்சதுன்னா, வீட்டுக்குள்ளார தூங்க முடியாது, கோணி பை போட்டு தான் தூங்கணும். வீடு ஒழுகும். நீர் ராசி ராகு திசை குழந்தைக்கு எப்படி உயிரோட விடும்? தகப்பனுக்கு தசாபுத்தி சரியில்லைன்னா காலி பண்ணிடும். ஏடிசை வல்லபாய் மேடம் வாங்க பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. நாங்க இந்த ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணவங்க யாருமே இந்த குழந்தையினுடைய பிறப்புக்கு முன்னாடி அவர்களுடைய பெற்றோர் எப்படி இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த குழந்தையினுடைய பிறப்பு வந்து ஒரு சிறப்பான பிறப்பாவும், கிரகங்களினுடைய ஒரு கோலாட்டத்துல இந்த குழந்தை நல்லபடியா இருந்ததுங்கிறத ப்ரூஃப் பண்றதுக்காக அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு என்ன மாதிரியான சிறப்புகள் உண்டாயிருக்கும், இதை நாங்க யாரும் பார்க்கல சார், நீங்க பார்த்திருப்பீங்க. அதை பத்தி சொன்னீங்கன்னா இன்னும் எங்கனால ஏத்துக்க முடியும் இது ஒரு சிறப்பான ராகு திசைன்னு. சரி, இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் வச்ச ரெக்வஸ்ட் தான். ஏற்கனவே ராகு தசை நாசமாக்கின ஒரு ஜாதகருடைய பிள்ளை தான் இது. போதுமா? ஓ காட், சரிங்க சார். போன அந்த ராகு கிரகணத்துல பிடிபட்டவர் இல்ல. ஆமாங்க சார். மூன்றாம் பாடம். சரியா போச்சா? நன்றிங்க சார், நன்றிங்க சார். சும்மா ஒரு ஜாதகத்தை டிஸ்பிளே பண்ண மாட்டேன், கடைசியில தான் வைக்கணும் ட்விஸ்ட். அப்பதான் தேன் இந்த மாதிரி இனிக்கும். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா. புரியுதா? இப்ப பிரின்ஸ் சொல்லுங்க, நீங்க கேட்டீங்க பையன் ஜாதகத்தை குடியா, நீ என்னையா இதை வச்சு பேசிட்டு இருக்கேன்னு. சார் இல்ல சார், கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். அந்த கான்செப்ட் எதை நோக்கி போச்சுன்னு எனக்கு சரியா கவனிக்கல. ஏன்னா இடையில எடர் பேர் ஆனா குழப்பம் வந்து வீடியோ கேளுங்க, நல்லா இருக்கும் சார். நல்லா வச்சிருக்கான் பாருங்க, பூர்வீகத்தை காலி பண்ணி தூக்கிட்டு வந்தானா, நான் காப்பாத்துறேன் விட்டான். அப்பனுக்கு ராகுதேச கொன்னுச்சு, அதே ராகுதேச தான் பிழைக்க வைக்குது. சரி சரி. புரியுதா உங்களுக்கு? தாயார் தந்தையாருடைய ஏழ்மை நிலை, போராட்டத்திற்கு இடர்பாடுகளின் மத்தியில் பூர்வீகத்தை விட்டு காலி பண்ணி வெளியே வந்த ஒரு ஜாதகனுடைய பிள்ளை ஜாதகம். அவன் அனுபவிச்சுட்டான் கர்மாவை தகப்பான். அதனாலதான் இதை நெகட்டிவ்ல பாசிட்டிவா மாத்துது. நீங்க தான் கேட்டீங்க அவன் பையன் ஜாதகத்தை கொடுத்தா ரொம்ப ஈஸியா இருக்கும் சார், ஞாபகம் இருக்கு எனக்கு. இப்ப புரியுதா? சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அவருக்குமே வருங்கால திசைகள் சரியில்லை சார். எதனா ஒண்ணு நல்லா இருக்கணும்ல. என்னதான் கெட்டது, என்னதான் கெடுபலனை செஞ்சாலும் எங்கேயோ ஓரமா நியாயமானவர் அவங்க அப்பா, ஒன்றும் மோசமான ஆள் கிடையாது. அறியாமையில செய்த தவறுகள் அவருடைய கர்மா ஆட்டி படைச்சது. அதே கர்மா இந்த பிள்ளையோட, இந்த பிள்ளைக்கு பாசிட்டிவா இருக்கு. இப்போ ஜென்ரலா இதுலயே இந்த கான்செப்ட்ல ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ வந்து சிம்ம லக்னமா இருந்து 5 கூடிய குரு 8ல போய் ஆட்சி பெற்று இருக்கும்போது அந்த குருவோட சாரம் பெரும்பாலான கிரகங்கள் வந்து சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னா, அந்த சாரம் வாங்கின கிரகங்கள் வந்து 5ஆம் அதிபதி சாரன்னு எடுக்கலாமா, 8ஆம் அதிபதி சாரன்னு எடுக்கலாமா? 5, 8 கூட சாரம். அல்ல, அந்த பலனு, அந்த சாரத்துக்கு உண்டான பலன் பிடிக்கும். அதை எப்படி பலன் சொல்லணும்னு நான் சொல்றேன். 2 விதமா எடுக்கணும். இரு ஆதிபத்தியங்கள் கொண்ட ஒரு கிரகம் சுப ஆதிபத்தியத்தின் பலனை அதிகமாகவும், இரு ஆதிபத்தியங்கள் கொண்ட ஒரு கிரகம் அந்த லக்ன ஆதிபத்தியத்திற்கு அசுப ஆதிபத்தியம் பெறும்போது அசுப ஆதிபத்தியத்தின் பலனை அதிகமாகவும். இது நோட் ஜாதகத்து சார், பிருகத் பராசர ஹோரையில இந்த சப்ஜெக்ட் இருக்கு. சுபாதிபத்திய கிரகங்கள் தன்னுடைய சுப வீட்டு பலனை அதிகமா செய்யும். அசுபாதிபதி அசுபாதிபத்தியம் ஒண்ணு வேணாம் சார், சிம்பிளா சொல்லி தரேன். இப்போ துலாம் லக்னம் 8ஆம் இடத்து பலனோட லக்ன பலன் தான் சுக்கிரன் நிறைய செய்வான். எங்கன்னா போலாம், திருடலாம், கொலகாரம் கூட சேரலாம், ஓடி போலான்னு முடிவு பண்றான். என்ன செய்வான்னா, வேணாம் வேணாம் அதெல்லாம் தப்பு, பேசாம வெளிநாடு போய் பொழைப்போன்னு முடிவு பண்றான். துலா லக்னத்துல 8ல சுக்கிரன் இருந்ததுன்னா. மேஷ லக்னத்துக்கு 8ல செவ்வாய் இருந்ததுன்னா இவனும் அப்படிதான் யோசிப்பான். கும்ப லக்னத்துக்கு 12ல சனி இருந்தாலும் அவன் அப்படிதான் யோசிப்பான். இப்போ அதான் நான் சொல்றேன் பாருங்களேன், இரு ஆதிபத்தியங்கள் எடுக்கும்போது சுப ஆதிபத்தியத்தின் பலனா அவன் அதிகமா சிந்திப்பான், பாசிட்டிவா சிந்திப்பான். இதே நெகட்டிவா பாருங்களேன், துலா லக்னத்துக்கு 5ல குரு இருக்கு சார், நல்லது தானே? அது நல்லதுன்னு எடுக்க முடியாதுங்களே, அவரு அந்த வரக்கூடாத தசையாச்சு. ஒண்ணுமே வேணாம். இப்போ ஒரு ஜாதகம் காட்டுறேன், சிம்பிளா காட்டுறேன் பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும்.
வந்துச்சா? வந்துச்சு சார். சரி, ஒண்ணும் வேணாம், ஈஸியா புரிஞ்சுங்க. இவர் வந்து கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு, அதிகமாலாம் இருக்க வேண்டாம். சரி சரி. அடிபட்டு 7 மாசம் ஆகுது. ம். உயிரோட எல்லாம் நினைச்சிட்டு தான் தூக்கிட்டு போனாங்க. போனா மண்டையை ஓபன் பண்ணி சர்ஜரி பண்ணி கோமா ஸ்டேஜ்ல போட்டு வச்சிருக்காங்க. இது வரைக்கும் 60 லட்ச ரூபா செலவு பண்ணிருக்காங்க. சார் ஒண்ணுமே வேணாம், எல்லாம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். லக்னத்துல புதன் திக்பலம், லக்னத்துக்கு 5 கொடுங்க, சூப்பர். எப்படி சார்? திசையை டேட் பார்க்கணும். ஆஃப் பர்த்துங்க சார். இதை கொடுக்குறேன், எழுதிங்க. டைம் ஆயிடும், ரொம்ப உள்ள போனோம்னு வச்சுக்கலாம் 10 மணி ஆயிடும். அவ்வளவு விஷயம் இருக்கு இந்த ஜாதகத்துல சொல்றதுக்கு. 21/5/86 6 மணி 55 நிமிஷம் காலை கடலூர் மாவட்டத்துல பிறந்த ஜாதகர். பிறப்புல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் மகதசை வந்து 5 வருஷம் 2 மாசம். சரிங்களா? இப்ப ஜாதகருக்கு நடக்கிறது குரு மகதசை, ராகு புத்தி. குரு மகதசை, ராகு புத்தி. இங்கதான் புரிஞ்சுக்கணும் இதை நம்ம எப்படி பலன் எடுக்கிறோம். இந்த ஜாதகருக்கு சொன்னோம், நீங்க கவனமா இருங்க, பார்த்து இருங்க. நம்ம சொல்லி 1 மாசத்துல அடிபட்டார், கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்கார். குரு தசை, ரிஷப லக்னத்துக்கு குரு யாரு சார்? அட்டமாதிபதி சார். சரியா போச்சா? அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்தரிக்க மாறால் அடிபடுவான், ஆக்சிடென்ட் ஆகும். கேந்திரத்துல நிக்கிறான் குரு, சனி வீட்டுல. சனி வீட்டுல இருக்கான். ஆமா சார். குரு சாரம், சுயசாரம். குரு பலமாக கூடாது ஜாதகத்துக்கு, கேந்திரத்துல பலமாயிட்டான். சரிங்களா? இன்னொன்னு, குருக்கு வீடு கொடுத்தோம் சார் சனி. சனி அவரு கேந்திரத்துல வந்துச்சு. குருவும் சனி கேந்திரம். குருவுக்கு கேந்திரத்திலயும் லக்ன கேந்திரத்திலயும் உட்காந்துட்டான். சனிக்கு வந்து 7ஆம் இடம் திக்பலம், கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க இருக்கு. குரு தசை என்ன பண்ணுச்சு? எப்ப அடிபட்டுச்சு? ராகு புத்தியில தான் அடிபட்டுச்சு. ஏன் சார் ராகு புத்தியில அடிபட்டுச்சு? ஏன் சார் தலையில அடிபட்டுச்சு? 12 மேஷத்துல உட்காந்துருக்க தலை. மேஷத்துல உட்காந்துருக்கா. 4, 8, 12 மோட்ச தெரியணும். பாம்பு எங்க சார் அடிப்போம்? தலையில. தலையில தான் அடிப்படும், பார்த்து தான் இருக்கணும். ராகுக்கு வீடு கொடுத்தோம் செவ்வாயா? ரிஷபத்துக்கு 8ல உட்காந்துருக்கானா? 8 கூட என் திசை 8ல உட்காந்த கிரகம் 8, 12 சம்மந்தப்பட்டிருக்கா. சாரம் கேது சாரம், கேது 6ஆம் இடம். திருப்பி சுக்கிரன் எடுக்கணும், ஏன்னா கேது நிக்கிற நட்சத்திரமும் சாரமும் தேவையான. கேதுக்கு வீடு கிடையாதுல்ல. கேது செவ்வாய் சாரம், எல்லாமே செவ்வாய்க்குள்ள போய் முடுங்குது. 8ஆம் இடத்துல நிக்குது. 8ஆம் இடத்த திசை, 12ஆம் இடத்து புத்தி. கேது சாரம், செவ்வாய் சாரம். 12ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 8ல, 8, 12 8, 12 அமைப்பு தான் இது அத்தனையுமே. கோமா ஸ்டேட்டஸ்ல இருக்கார் ஜாதகர். லக்னாதிபதி பரிவர்த்தனையில இருக்கான். லக்னத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை. 4ல மாந்தி இருந்ததுன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் படுக்க வைக்கும். 4ஆம் இடம் சுகஸ்தானம். 3 கூட மாரகாதிபதி திரிகோணத்துல. இவன் பூர்வீகத்தை விட்டு ஓடி போகணும். அசையிலையே, நான் இங்கதான்டா இருப்பேன்னா இருந்தான். என்ன, புதன் லக்னத்துல திக்பலம், பூர்வீகத்துட்டு போக மாட்டாரு இவரு, தலைப்புள்ளதான். அதனால புதன் நல்லா இருக்கு. குரு திசை வரக்கூடாது ரிஷப லக்னத்துக்கு. இங்க குரு வக்கரமா இருந்தா தப்பு இல்ல. நேர்கதியில குரு, அஸ்தங்கம் கிடையாது, சுபர் பார்வை கிடையாது, தனித்து நின்று ஆட்டம் போட்டிருக்கான் குரு கேந்திரத்துல. சனியும் வலு கொடுத்துட்டான். 8ஆம் இடம் சம்பந்தப்படாம விபத்து ஏற்படாது. புத்திநாதனுக்கு வீடு கொடுத்தவன் செவ்வாய் குரு சம்பந்தப்பட்டிருக்கா. வீடு கொடுத்தவன் செவ்வாய் 8ல. ராகுக்கு சாரம் கொடுத்தவன் கேது, கேதுக்கு சாரம் கொடுத்தவன் செவ்வாய் சுக்கிரன் பார்வை. லக்னாதிபதி 8ஆம் அதிபதி லக்னத்தை பார்க்க கூடாது, லக்னாதிபதியை பார்க்க கூடாது. அத்தனை அமைப்பிலும் ஜாதகரு 2 வீலர்ல போகும்போது சும்மா லேசா விழுந்ததுதான். இன்னைக்கு வயிற்றுல ஸ்டண்ட் வச்சிருக்காங்க. குடல்ல கட் பண்ணி, வால்வு கட் பண்ணி, டியூப் போட்டு செரிமான பகுதியில டியூப் போட்டிருக்காங்க இன்னைக்கு. இது ஒரு நெகட்டிவான ஆஸ்பெக்ட். இதனால உங்களோட பார்வைக்காக சொல்றேன். இந்த ராகு நெகட்டிவ் பண்ணுச்சு, எப்படி நெகட்டிவ் பண்ணுச்சு? ஜாதகத்துக்கு 8, 12 எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும்?
விபத்து, கண்டம், அவமானம், ஹாஸ்பிட்டலைசேஷனு, பேரழிவு, பேராபத்து, சர்ஜரி, என்ன சிறைப்படுதல், சிறை தண்டனை. சிறைப்படுதல், இது மாதிரி எல்லாமே 8ஆம் இடம் தான். தண்டனை, குற்றம், மாற்றான் மனை நாடல், திருட்டு போறது, எல்லாமே 8ஆம் இடம் தான். இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு குடும்பத்துக்குள்ளார இழி பெயர் ஏற்பட்டிருக்கலாம். பல விதிகளுக்குள்ளார இந்த ஜாதகர் பாதிக்கப்படுறாரு. சார் இந்த 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 ஆண்டு வந்து சித்திரை நட்சத்திரம் தானே? யாரு சார்? இப்ப இந்த அடிபட்டவர் கேட்டேன் காட்சிங்கள. சித்திரை வந்து சந்திரன். ஆமா, சித்திரை தான். சித்திரை தானே? ஆமா. அவங்க ஒய்ஃப் உத்திரட்டாதியோ சனிசாரமோ அதெல்லாம் தெரியல சார். அவ்வளவுதான். குரு, ஏன்னா நவாம்சத்துல குரு ராகு சேர்ந்து இருக்கிறதுனால. இங்க பாருங்களேன், ரொம்ப எல்லாம் போட்டு, என்னை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரொம்ப போட்டு வளவள கொல குளம்லாம் இழுக்க தேவையில்ல. சிம்பிளா முடிச்சிடலாம். ஒரு ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா தசாநாதன், புத்திநாதன், வீடு கொடுத்தவன், சாரம் கொடுத்தவன் மட்டும் கையில் எடுங்க. டிரான்சிட்டை கனெக்ட் பண்ணுங்க. இப்ப இதே ஜாதகத்துக்கு டிரான்சிட்டை கனெக்ட் பண்ணி பாருங்களா. இன்னைக்கு கோச்சாரம் ஏன் சார் இன்னைக்கு கோச்சாரத்துல ஏன் சார் ஒரு கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு? குருவை சனி தொட்டிருக்கா, ஆயுள் காரகன். இவனுக்கு தர்ம கர்மாதிபதி தான் 7ல உட்காந்துருக்கு, மாரகஸ்தானத்துல, கண்டசனி, லக்னத்துக்கு 7ல. இவரோட சந்திரனுக்கு கண்டக சனியா போகுது 7ஆம் இடத்துல, இவருக்கு இன்னைக்கு கோச்சாரத்துல. புரியுதுங்களா? அந்த குருவை சனி தொட்டு தசாநாதனை சனி டச் பண்ணும்போது தான் கீழே விழுந்து அடிபடுறாரு. சந்திரனை சனி தொடுறதெல்லாம் விடுங்க, யாருக்கெல்லாம் தசாநாதனை சனி தொடுறாருன்னு பாருங்க. சரியா? அந்த தசாநாதன் வலுவில்லாத தசாநாதனா இருந்தால் சனி ஒரு ஆட்டம் போடும். டிரான்சிட்ல ஆய்வு பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். சந்திர நாடி எடுக்கும்போது ஒரு ஜாதகர் நம்ம கிட்ட வராங்க, சந்திர நாடியில பலன் சொல்லும் போது அன்னைக்கு என்ன நட்சத்திரம் போகுதுன்னு பாருங்க. அந்த அன்னைக்கு என்ன நட்சத்திரம், ஈவன் ஒரு லக்னம், ஏதாவது ஒரு லக்னம் வச்சுக்கங்க, அன்னைக்கு அந்த ஜாதகருடைய சந்திரனுக்கு அன்னைக்கு கோச்சார சந்திரன் எந்த பாவத்துல இருக்குன்னு பாருங்க. அந்த பாவ தொடர்பான கேள்வி இல்லாம ஏஞ்சி போக மாட்டான் சார். சார் இதுல ஒரு குழப்பம் சார். இப்போ வர ஒரு ரிஷப லக்னம் ஜாதகரு சந்திரன் வந்து இப்போ தனுசுல போயிட்டு இருக்கு அப்படின்னா லக்னத்துக்கு அது 8ஆம் இடத்து கேள்வியா இருக்கும்னு எடுக்கலாமா? அந்த ஜாதகரோட சந்திரனுக்கும் இந்த சந்திரனுக்கும் அப்படி பாக்கணுமா? கோச்சாரம்னு சொல்லிட்டேன். கோச்சாரத்தை எங்க கனெக்ட் பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன், சந்திரனுக்கு தான் கனெக்ட் பண்ணணும். ரைட். ஏற்கனவே இருக்கிற சந்திரனுக்கு அந்த இடத்துல இருந்து கனெக்ட் பண்ணி அவருடைய சந்திரனுக்கு அன்னைக்கு சந்திரன் எந்த பாவத்துல போதோ அந்த பாவ தொடர்பான கேள்வி இல்லாம உங்க ஒரு தூர் வர மாட்டாரு. என்ன அவர் போவார், அது வரைக்கும் போக மாட்டாரு. அது அந்த பக்கத்துல அந்த கேள்வி இருந்துன்னே இருக்கும் அவருக்கு. ஒண்ணு வேணாம் சார். இன்னைக்கு என்ன நட்சத்திரம் சார்? இன்னைக்கு மூல நட்சத்திரம். சரியா? நல்லா கவனிங்க. இன்னைக்கு சித்திரை நட்சத்திரத்துல ஒரு ஜாதகத்தை வந்து என்கிட்ட பார்த்தாங்க, கன்னியா ராசி. என் பொண்ணு 12th முடிக்க போறா சார், நான் என்ன படிக்க வைக்கட்டும்னு கேட்டாங்க சார். வேற எதுவுமே வேணாம், 4ஆம் இடம். இந்த சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கா? ராசிக்கு தனுசு 4ஆம் இடம், உயர்கல்வி. அது மூல நட்சத்திரம். அது மூல நட்சத்திரம் இல்லையா? கன்னி மேலே இருக்கா? மெடிக்கல் கொண்டு போங்க சார், சூப்பரா இருக்கும். ஒண்ணு வேணாம், ஜாதகத்துல தசாபுத்தியை கனெக்ட் பண்ணுங்க, சரியா இருக்கும். சார் இன்னொரு தடவை கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். சொல்லுங்க சார். இன்னொரு தடவை கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். சார் ஒண்ணும் இல்லை சார், இன்னைக்கு பார்த்த ஜாதகம் தான். என்னன்னா ஜாதகர் வந்து கன்னி ராசியில வராங்க. அந்த குழந்தையோட ராசி, ஜென்ம ராசி வந்து கன்னியா ராசி. அந்த சந்திரனுக்கு நீ கோச்சார சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கு. 4ஆம் இடம் சார்ந்த கேள்வி இருக்கும். அப்ப 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, 4ஆம் இடம் என்பது அசட், அசையா சொத்து. 4ஆம் இடம் வந்து தாயாரை குறிக்கும் பாவகம்.
பாருங்க என்னெல்லாம் கேட்குறாங்க, உயர்கல்வி சார்ந்த கேள்வி கேட்குறாங்க. வீடு கட்டி முடிச்சிட்டோம் சார், லோன்ல இருக்கு, சீக்கிரம் அடைச்சிருவோமான்னு கேட்குறாங்க. தாயாருக்கு வந்து இஎன்டி ப்ராப்ளம், ஏர்னஸ் த்ரோட்ல ப்ராப்ளம், தொண்டையில ப்ராப்ளம், அது சர்ஜரி பண்றதுக்கான கேள்வி கேட்குறாங்க. அது கேது சாரம்ல, பண்ணி தான் ஆகணும். மருத்துவ செலவு உண்டு, மருத்துவம் படிக்கணும். என்ன கேதுன்றதுனால பூர்வீகத்துல இல்ல, புதுசா வீடு கட்டிட்டு வெளியே வந்துட்டாங்க, லோன்ல இருக்கு, கடன். குறிப்பாக அந்த பொண்ணு ஜாதகத்துல 6ல கேது. ஏன்னா அது கேது சாரம் சந்திரன். கேது சாரத்துல சந்திரன் இருக்கிறதுனால அந்த தனுசு ராசி மண்டலத்துல ஏதான கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த கிரகம் காரகம் சார்ந்த கேள்வியும் அவருள் இருக்கும். இதையும் நோட் பண்ணீங்க. இப்ப நம்ம அந்த ஜாதகத்துல இல்ல, அது இருந்தாலும் தனுசு மண்டலத்துல ஏதான கிரகங்கள் அந்த ஜாதகரோட ஜாதகத்துல இருந்தால் அந்த கிரக காரகம் சார்ந்த கேள்வியாக இருக்கும். சூரியனை சந்திரன் தொட்டிருந்தா அப்பாவை பத்தி கேட்பாங்க, அரசாங்க உத்தியோகத்தை பத்தி கேட்பாங்க, மருத்துவத்தை பத்தி கேட்பாங்க, சூரியன் மருத்துவம், பூர்வீகத்தை பத்தி கேட்பாங்க. சூரியனை தொட்டுச்சுன்னா சந்திரன், சுக்கிரனை தொட்டுச்சுன்னா திருமணத்தை சார்ந்த கேள்வி இருக்கும், கணவன் சார்ந்த கேள்வி இருக்கும், கலத்திரம் சார்ந்த கேள்வி இருக்கும், அத்தை சார்ந்த கேள்வி இருக்கும், வருமானம் சார்ந்த கேள்வி இருக்கும், வீடு கட்டணும் அசட் சம்பந்தப்பட்ட கேள்வி இருக்கும், வாகனம் வாங்கலாமான்னு கேள்வி இருக்கும், கால்நடைகள் வாங்கலாமான்னு கேள்வி இருக்கும். செவ்வாயை தொட்டுச்சுன்னா சகோதரன் சார்ந்த கேள்வி இருக்கும். யூனிஃபார்ம் ஜாப் செவ்வா, போலீஸ் ட்ரைனிங் போலாமா, ராணுவத்துக்கு போலாமா, இந்த மாதிரியான கேள்விகள் தொடர்படையும். செவ்வாய் காரகத்துல கேள்வி வரும், செவ்வாயை சந்திரன் தொட்டுச்சுன்னா டிரான்சிட்ல. அவங்க ஜென்ம ஜாதகத்துக்கான சந்திரன், கோச்சார சந்திரன் என்ன பாவகத்துல நிக்குது, அந்த பாவகத்துல எந்த பிளானட்டை கடந்து இருக்கு, எந்த பிளானட்டை தொடுது, இது கடந்த காலம், நிகழ்காலம், எந்த கிரகத்தை தொட போகுது சந்திரன், எதிர்காலம். கரெக்டா இருக்கும் சார், எடுத்து பாருங்க. ஏன்னா 56 மணி நேரம் தான் சந்திரன் ஒரு ராசி மண்டலத்தை கடக்கிறதுக்கு. இன்னொன்னு, சந்திரன் நின்ற சாரநாதனாகிய கிரகம் அவரு ஜாதகத்துல தசாநாதனோட எப்படி கனெக்ட் ஆகுது, அதுதான் மூலாதாரம். இது டிரான்சிட், இதுதான் டிரான்சிட். நம்ம சனி பெயர்ச்சிக்கு பலன் சொல்லிட்டு, குரு பெயர்ச்சிக்கு பலன் சொல்லிட்டு, ராகு கேதுக்கு பலன் சொல்லிட்டு, ஒரு குரு பலம் வந்துருச்சு. சார் இந்த பாயிண்ட் மட்டும் திருப்பி சொல்லுங்க. என்னம்மா இப்ப சொன்ன பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் நிறைய சொன்னனே, எதனா ஒரு ஹிண்ட். தசாநாதனோட கனெக்ட் ஆகும் சொல்லிட்டு. ஆமா, அந்த சந்திரன் எந்த நட்சத்திர சாரத்துல போதோ அந்த நட்சத்திர அதிபதியாகிய கிரகம் தசாநாதனுக்கு என்ன ஆங்கிள் இருக்கான்னு பார்க்கணும். 6 to 12 இருக்கா, இல்ல தசாநாதனுக்கு அந்த சாரநாதன் யாரு, அந்த சாரநாதன் தசாநாதனுக்கு எப்படி சப்போர்ட் பண்றான். ஒருவேளை இப்ப மூல நட்சத்திரத்துல இருக்கு, அந்த குழந்தையுடைய தசாநாதனே கேது சாரத்துல நிக்கிறான்னு வச்சுக்கேன், அந்த நேர காலங்கள் அவருக்கு பெரிய ஒரு சக்சஸ் இருக்காது. நீங்க என்ன பிரீத்தி சொல்லலாம்னா, விநாயகரை கும்பிடு, தலையில்லா தெய்வங்கள் சரபேஸ்வரர், பிரித்தியங்கரா, வாராகி, விநாயகர், லட்சுமி நரசிம்மர் போன்ற, ஆஞ்சநேயர் போன்ற தலையில்லா தெய்வங்களை நீங்க போய் வணங்க சொல்லலாம். பிரித்தியில பரிகாரத்துல இந்த மாதிரி பல விதிகள் உண்டு. நான் டிரான்சிட் வந்து இப்படி எல்லாம் வேலை செய்யும். எக்ஸாக்டா இது சின்ன சின்ன ஹிண்ட் தான். இது பிரதானமா ஒரு ஜாதகத்தோட கம்பேர் பண்ணி பேசணுமா அப்படின்னா, நீங்க வந்து ஒரு டிரான்சிட் எடுத்து வச்சுக்கிட்டு பக்கத்துல 2 கட்டத்தையும் போட்டு வச்சுக்கிட்டு இப்படி பக்கத்துல வச்சுக்கிட்டு நவாம்சம் ராசி மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும். அதுக்குதான் அந்த பையனோட ஜாதகத்தை சொன்னேன். இப்ப இதை கூட எடுத்து பாருங்களேன். இந்த பையனோட 2ஆம் இடம் சார்ந்த கேள்வி, வருமானம் சார்ந்த கேள்வி, இந்த பையனோட கேது அப்படின்னு சொல்லும்போது, நீ சந்திரன் கேது சாரத்துல, இந்த பையனோட கேது 7ஆம் இடத்துல, பூர்வீகம் இல்ல, 5ஆம் அதிபதியோட சேர்ந்தது, அந்த கேது சூரியன் சாரம், அப்பாவோட நிலை சரியில்லை. போன ராகு திசை பேசணும்ல. என்ன 2ஆம் இடத்தில் கேது சாரம், கேது சுக்கிரன் வீட்டுல, குரு கேது சம்பந்தப்பட்டிருக்கு, கேல யோகத்துல நிக்குது, குரு திசை வந்துருச்சு.
என்ன, 2ஆம் இடம் சார்ந்த கேள்வி இல்லாமல், கேது சார்ந்த கேள்வி இல்லாமல், ராகு சார்ந்த கேள்வி இல்லாமல் போகவே மாட்டாங்க. வருமானம், 2ஆம் இடம் குடும்பம், இன்கம், வாக்குஸ்தானம், கல்வி. பையன் எப்படி படிப்பார்? நல்லா படிப்பார். சரியா? இப்படிதான் அந்த டிரான்சிட்டோட கனெக்ட் பண்ண. அதுல போயிட்டு நம்ம சனி பெயர்ச்சியோ இல்ல ராகு கேது குரு பெயர்ச்சி, குரு பலம் கிடையாது, கருபலம். யாருக்கெல்லாம் 5ஆம் அதிபதி தசை கனெக்ட் ஆகுது தசாநாதனோடனா கல்யாணம் ஆயிடும். 7ஆம் அதிபதி கனெக்ட் ஆகுதுன்னா கல்யாணம் ஆயிடும். ஒரு ஆணுடைய சுக்கிரனை குரு தொடர்பு கொள்ளும் போது திருமணம் நடக்கும். ஒரு பெண்ணுடைய செவ்வாயை குரு தொடர்பு கொள்ளும் போது கல்யாணம் நடக்கும். ஏன்னா குரு புத்திரகாரகன். ஒரு ஆணுடைய 7ஆம் அதிபதியை குரு தொடர்பு கொள்ளும் போது கல்யாணம் நடக்கும். ஒரு ஆணுடைய தசாநாதனை குரு தொடர்பு கொள்ளும் போது கல்யாணம் நடக்கும். ஒரு பெண்ணுடைய 7ஆம் அதிபதியை அல்லது செவ்வாயை அல்லது 8ஆம் அதிபதியை குரு தொடர்பு கொண்டால் மங்கள காரியம் நடக்கும். என்ன, இப்படிலாம் தான் டிரான்சிட்டோட குருவை தொடர்பு படுத்தி பலன் சொல்லணும். இது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு சார். சின்ன சின்ன ஹிண்ட் ஆஃப் ரூல்ஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன ஹிண்ட் தான். ஓகேவா? சரி, வேற ஏதாவது டவுட் இருக்கா சார்? பேசலாம், ஃப்ரீயா பேசுங்க சார். வணக்கம். ஒரு சந்தேகம். சொல்லுங்க சார். அதாவது ஒரு கிரகம் நின்ற அந்த பாவாதிபதி நின்ற இடம் பார்க்கணும், இல்லைன்னா சாரம் கொடுத்தவன் இடம் பார்க்கணும் அப்படின்னு பார்க்காம ஒரு கிரகம் ஒரு லக்னத்துக்கு எந்த இடத்துல நின்று பலன் கொடுக்குமா கொடுக்காதா? நீங்க சொல்றது எப்படின்னா, நட்சத்திரமே பார்க்காத அதற்கு ஒரு அமைப்பு ஒரு 50%, ஒரு 40% அப்படின்னு இருக்குமா? இல்ல பாவாதிபதி கிரகாதிபதி அந்த அவங்களெல்லாம் சாரம் அதெல்லாம் பார்த்து தான் பலனை சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன். இப்போ இப்படி எடுத்துக்கலாமா சார்? விருச்சிக லக்னத்துக்கு 5ல குரு இருக்கு சார். நீங்க எதையுமே பலன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இதே அது அவன் வீடு 2ல குரு இருந்தானா எந்த சாரத்தையும் பார்க்க தேவையில்லை. ஆனா அந்த குரு சூரியன் வீட்டுல இருக்கு, செவ்வாய் வீட்டுல இருக்குன்னா வீடு கொடுத்தவனோட நிலையை நீங்க பார்க்கணும். உதாரணமா உங்க வீடு சார், நீங்க உங்க வீட்டுல இருக்கீங்க, சரியா? அதாவது லக்னத்துக்கு பாவம் ஒரு சிறப்பான இடமா இருந்தா பலன் உண்டா இல்லையா? அவ செகண்ட் அவன் விற்கிற வீடு வேற, அவன் சாரம் வேற, அவனுடைய அது நான் கேட்க வரல. அவன் நின்ற இடத்துக்கு பலன் உண்டா இல்லையா? நின்ற இடத்துக்கு பலன் உண்டு சார். அதை சொல்றேன் பாருங்களேன். ஒரு கிரகம் தன்னுடைய காரகத்தை நின்ற வீட்டின் வழியே தரும் சார். இப்ப நீங்க சொன்ன விருச்சிக லக்னத்துக்கு குரு 2ல இருக்காருன்னா காரக பாவனாஸ்தி, 5ல இருந்தா உத்தரதோஷம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குமா சார்? அது எப்படி சார்? இல்ல சார், இது காரக பாவனாஸ்தின்றது என்னன்னா 5ல குரு இருந்தா காரக பாவனாஸ்தி. இது சுப கிரகமா இருந்தா அது அப்படி வேலை செய்யாது. காரகன் அது 2ல இருந்தாலும் அது எப்படி காரகன் ஆகும்? குடும்ப ஸ்தானாதிபதி, குடும்ப காரகன் இந்த கிரகமும் இல்ல, புத்திர காரகன் 5ல நிக்க. இப்போ மகர லக்னத்துக்கு 5ல குரு இருந்தா காரக பாவனாஸ்தி. ஏன்னா புத்திர காரகன் 5ல நிக்கிறான், குழந்தை லேட் ஆகும், இல்ல ஆண் வாரிசு இருக்காதுன்னு சொல்லலாம். அங்க சுக்கிரன் வீணா இருக்கணும். புரியுதுங்களா? இப்படிதான் புரிஞ்சுக்கணும். சார் கேட்கறது என்னன்னா, அந்த ஸ்தான பலமா எப்படி எடுக்கணும்? ஸ்தான பலம் நீங்க நட்சத்திரத்தை எடுக்காம பாவாதிபதி எடுக்காம ஒரு கிரகம் நின்ற வீட்டின் வழியே தனது உயிர்காரகத்தை வெளிப்படுத்தும். முதல்ல அப்படிதான் செய்யும். அப்புறம்தான் அதோட வீட்டு காரகத்தை 7ஆம் பாவத்து மூலயமா கனெக்ட் பண்ணியோ இல்ல 5ஆம் பாவத்து மூலயமா நிக்கிற பாவத்து வழியா கனெக்ட் பண்ணி வெளிப்படுத்தும். ஆனா அந்த கிரகத்தின் பலம் சார்ந்தது அது எந்த அளவுக்கு வெளிப்படுத்தும், ஸ்ட்ராங்கா வெளிப்படுத்துமா இல்ல சுமாரா வெளிப்படுத்துமான்றதெல்லாம். இப்ப இந்த விருச்சிக லக்ன ஜாதகத்துக்கு 7ஆம் பாவத்துல குரு, 5ஆம் பாவத்தினுடைய வேலையை 7ஆம் பாவத்துல வச்சு செய்யணும். இப்ப அப்பாவுக்கு பூர்வீகம் இல்ல,
அம்மாவுக்கு பூர்வீகம் இருக்கு. புரியுதா? ஏன் அம்மாவுக்கு பூர்வீகம் இருக்கு? 4ல சந்திரன், குரு சந்திரன் சாரம், 4ஆம் இடத்துல சந்திரன் திக்பலம். அப்ப நீங்க சார் வந்து சாரமும் பாவமும் பார்க்காம பலன் சொல்ல முடியாதுன்னு சொல்ல வர்றீங்களா? என்ன முடிவு சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியல. சார் சாரம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. அதுதான் அப்ப நின்ற இடத்துக்கு பலன் சொல்லவே முடியாது. நின்ன வீட்டுக்கு தான் நான் சொன்னேன், ஆரம்பிக்கும் போது அதான சொன்னேன் உங்களுக்கு. ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டின் வழியே தனது உயிர்காரகத்தை செய்யும். அந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் செய்யுமா? அந்த நின்ற வீட்டின் வழியே உயிர்காரகத்தையும் செய்யும், பாவகாரகத்தையும் செய்யும். ரெண்டையும் செய்யும். ஆமா, 5ஆம் இடத்து பலனை 7ஆம் இடத்து மூலியமா தான் செய்யும். மனைவி வந்த பிறகுதான் இவருடைய 5ஆம் இடம், இல்லது இவர் மனைவி கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு இவரோட பூர்வீகத்தை போய் தேடுவாரு. அப்படி சொல்லணும் பலன். பாவகாரகம் என்பது அந்த கிரகம் நின்ற வீட்டின் வழியே இயங்கும். இதுதானே சார் பராசரர் சொல்றாரு. பாவகாரகம் என்பது தான் நின்ற கிரகம் தன்னுடைய உயிர்காரகத்தையும் பாவகாரகம், அந்த 5ஆம் வீட்டு பலனை 2ஆம் வீட்டு பலனை 7ஆம் வீட்டு வழி செய்யணும். அதுதான் பலன். அதனுடைய சொந்த வீட்டு பலன்களை எல்லாம் செய்ய வரும்னு சொல்ல வரீங்க அப்ப நீங்க? ஆமா, சொந்த வீட்டு பலனையுமே 7ஆம் வீட்டு வச்சுதான் செய்யும். 7ஆம் வீட்டுல அந்த கிரகத்தினுடைய பலத்தை சார்ந்தது. பலம் ஆட்சியா, உச்சமா, அது பகையா, நீசமா. இப்ப குரு நீசம், மகரத்துல நீசம். இளைய சகோதரமா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? பூர்வீகத்தை சுருட்டிக்குவான், அல்லது இவருடைய தந்தையினுடைய இளைய சகோதரம் சுருட்டிக்குவான்ற மாதிரி சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா 9ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம், அல்லது தந்தையனுடைய மனைவி, சாரி மூத்த சகோதரனுடைய மனைவி, இவரோட பெரியப்பாவோட மனைவி, அல்லது பெரியம்மா வழி, இல்லைன்னா பெண்கள் வழியில நெகட்டிவா இருக்கும். சனி நெகட்டிவான பிளானட் ஜாதகத்துக்கு. நின்ற வீட்டின் வழியே தான் அந்த கிரகத்தினோட சொந்த வீட்டு பலனா இருக்கட்டும், அல்லது அந்த ஆதிபத்திய பலனா இருக்கட்டும், எதா இருந்தாலும் நின்ற வீட்டு வழியா செஞ்சாகணும். அது அந்த கிரகத்தின் பலம் சார்ந்ததுதான். பலம் பலகீனம் என்பதும் டிஸ்பாசிட்டர்னு சொல்லக்கூடிய வீடு கொடுத்தவனும், ஸ்டார்லார்டுன்னு சொல்லக்கூடிய சாரம் கொடுத்தவனும் தான் அந்த ஜாதகத்துக்கு கிரகத்துக்கு பலம் கொடுக்கணும். இது ரெண்டும் இல்லாம தனித்த முறையில் அந்த கிரகம் இயங்காது. நான் தான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், பூமியின் மேலடுக்கில் ராசி மண்டலம், ராசி மண்டலத்தின் மேலடுக்கில் கிரகங்கள், கிரகங்களுக்கு மேலடுக்கில் வந்து நட்சத்திரம். இல்ல அந்த காலத்துல சார் இவ்வளவு சாரமும் இதெல்லாம் பார்த்துதான் பலன் சொல்லியிருப்பாங்களா? இல்ல ஒரு கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் நின்ற கிரகங்களின் வச்சு பலன் சொல்லியிருப்பாங்களா? எந்த காலத்திலயுமே நட்சத்திரம் இல்லாம பலன் கிடையாது. எந்த காலத்திலயுமே கிரகங்கள் இல்லாம பாவங்கள் இல்லாம பலம் கிடையாது. சார் பாவம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாவம் வெறும் பாவமா நீங்க பலன் சொல்ல முடியாது. இப்ப நீங்க சிம்மத்துக்கு பலன் சொல்லுங்க, சூரியன் இல்லாம சொல்லிட முடியுமா? சிம்ம பலன். இப்ப விருச்சிகத்துக்கு சிம்மம் யாரு? சூரியன். 10ஆம் இடத்து பலன் சூரியனை வச்சுதானே சார் சொல்ல முடியும்? சும்மா சொல்லுங்க, எனக்கு புரியல. இப்ப சிம்ம பலன் 10ஆம் வீடு, இவரு விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்க எல்லாருமே 10ஆம் இடம் சிம்மமா வந்துட்டதுனால அரசாங்க உத்தியோகத்துல இருந்துடுறாங்களா? சூரியனை எடுத்துதானே சொல்ல முடியுது. 10ஆம் அதிபதி எப்படி இருக்கார்? 10ஆம் வீட்டுக்கு 10ஆம் அதிபதி எப்படி பலம் கொடுக்கிறார்? 10ஆம் வீட்டு பலனை கொடுக்க வல்லவர் யார்? 10ஆம் அதிபதி. அவரு என்ன எப்படி எடுக்கும்? இதுல வந்து என்னன்னா, ஒரு ராசிக கட்டத்தை மட்டும் வச்சு ஒருத்தர் பலன் சொல்றாரு, ஒரு ஜோசியரோ ஒரு அது அவருடைய தனித்திறம். இங்க பாருங்களேன், இப்ப நான் ஒரு உதாரணமா ஒரு ஜாதகம், இப்ப நான் சிம்பிளா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், ரிஷப ராசியா இருந்தா இளைய சகோதரம் நிறைய இருக்கும், அல்லது மூத்த சகோதரம் நிறைய இருக்கும். ஏன்னா அது பலகால் ராசி. இது பலன் வேற. எல்லா விஷயத்துக்கும் வெறும் பாவத்தை மட்டும் வச்சு பலன் சொல்ல முடியுமானா முடியாது. அதான் கேக்குறேன். முடியாது சார். எப்படி முடியும்? நவக்கோள்கள் 12 ராசி 27 நட்சத்திரம் 108 பாதம், இது எல்லாம் சேர்ந்ததுதான் பலன். இப்ப ராசி கட்டத்தையும் ஒரு கிரகத்தையும் வச்சு ஒரு பலன் சொல்றது அவ்வளவு அக்யூரேட்டா வராது, சரி வராதுன்னு சொல்ல வர்றீங்க? சரி வராதுன்னு நான் சொல்லல, அக்யூரேட்டா வராது. அப்ராக்சிமேட்டா சொல்ல முடியும். அப்ராக்சிமேட் சொல்லலாம், ஒரு 30% சொல்லலாம், 40% சொல்லலாம். கடகராசிக்கு 4ஆம் இடம் சுக்கிரன் வீடு, 11ஆம் இடம் சுக்கிரன் வீடு, வாகன யோகம், வாகனத்தினா பிராப்தி உண்டு. ஆனா அவன் பாதகாதிபதி, பார்த்து இருக்கணும். சுக்கிரன் நிலையை பொறுத்து தான் ஆக்சிடென்ட் ஆகாம வீட்டுல நிக்குமான்னு சொல்லலாம். புரியுதுங்களா? சுக்கிரன்னா வாகனம் சார். புரியுது சார். அந்த இந்த மெயினான அவர் கேட்ட கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் எனக்கு தோன்றது சொல்றேன். அது வந்து மேக்சிமம் வந்து அனுபவத்தின் ரீதியா தான் வந்து டக்குன்னு பார்த்த உடனே கனெக்ஷன் பாவத்தை பார்த்த உடனே சொல்லுவாங்க.
அறிமுகத்துல இருக்கிறவங்களால சொல்லுங்க. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வந்து ஜாதகம் நிறைய ஜாதகம் பார்த்தவங்க மட்டும்தான் வந்து நட்சத்திரம் சாரம் எங்க இருக்கு நவம்சத்தை பார்த்தோடனே கனெக்ட் அடிச்சு டக்குன்னு connect பண்ணி சொல்ல முடியும். அது வந்து பழமையான ஜோசியருங்க, அது ரொம்ப காலமா பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களால அந்த அனுபவத்தை டக்குன்னு சொல்ல முடியும். இப்ப நம்ம அதை ஆரம்ப ஸ்டேஜ்லயே நம்ம புரிஞ்சுக்கணுன்றது கொஞ்சம் லேட் ஆகும். இது என்னோட கருத்து. இல்ல இப்போ ராஜேந்திரன் சாரால இந்த அளவு கேள்வி கேட்க முடியுதுன்னா அவர் வந்து சாதாரணமா கேட்கல. வெறும் பாவத்தை மட்டும் வச்சு ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்ல முடியும் அப்படின்னா என்னோட அனுபவத்துல தெரியல சார். முடியாது, வாய்ப்பே இல்லை. பாவத்தை மட்டும் வச்சு பலன் சொல்வது என்பது சிறந்த முறை கிடையாது. நான் தான் சொன்னேன் பாருங்க, பாவகம், கிரகம், நட்சத்திரம் இது இத்தனையும் சேர்ந்ததுதான் தசா பலன். சார் ஒரு குழந்தை ஜனனம் ஆகுது. இந்த குழந்தை ஆதி அந்த பரமநாழிகை கர்ப்பத்தில் செல் போக இந்த குழந்தையினுடைய தசா இருப்பு எவ்வளவுன்னு கணிக்கிறோம்? எதை வச்சு கணிக்கிறோம்? அது ஓகே, ரைட் சார். அதாவது ஒரு லக்னத்துக்கு ஒரு உச்சம் பெற்ற கிரகம், ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் இந்த இடத்துல இருந்தா இந்த பலனை இவன் அடைந்தே தீருவான் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்களே. அடிச்சுதான் சொல்றோம் நானும். அதாவது எனக்கு பாவம் கிரக வந்து நட்சத்திரநாதன் எல்லாம் பார்க்காமயே அப்படியே டக்குன்னு அடிக்கிறாங்க. அதுதான் உண்மையா பொய்யான்னு கேட்கறேன். அதாவது சார் இப்ப நீங்க வந்து ஒரு ஜாதகம் கொடுங்க, அதுக்கு நான் பலன் சொல்றேன். நல்லா புரிஞ்சுங்க, நான் சொல்ற பாயிண்ட புரிஞ்சுங்க. நீங்க ஒரு ஜாதகம் கொடுங்க, அதுக்கு நான் பலன் சொல்றேன். இது நான் ஒரு பாவத்தை எடுத்து வச்சு இந்த ஜாதகர் இப்படி இருந்திருப்பாரு அப்படி இருந்திருப்பாருன்னு சொல்றது பலன் கிடையாது. புரியுதுங்களா? நாங்க ஒரு குரூப் நடத்துறோம். அதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்தை காலையில போட்டுருவோம், நைட்டு வரைக்கும் அதுக்கு பலன் சொல்லுவாங்க. சரிங்களா? கடைசியில தண்ணில விளக்கம் கொடுப்பாங்க. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பால ஜோதிடம், மாத ஜோதிடம், ஜோதிட அரசு இது போன்ற நூல்கள்ல பாத்தீங்கன்னா கேள்வி பதில் வரும். இந்த ஜாதகருக்கு வந்து என்ன நிகழ்வு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து ஆசிரியர் பதில் உரை எழுதியிருப்பாங்க. நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா அந்த காலம்னா இன்னும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது, 10 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கேள்விக்கு நாங்க என்ன பண்ணுவோம், பக்கத்துல அதுக்கான பதில் எடுத்து எழுதி வச்சுக்கிறது, ஆசிரியர் பதில சேர்த்து கம்பேர் பண்ணி பாக்குறது. இதுலதான் ஒரு ஜாதகனுடைய பலனுடைய வெற்றி இருக்கு. அதுதான் சக்சஸ் ரேட்டு. சரிங்களா? இப்போ இந்த ஜாதகர் சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கார், சுக்கிர திசை எப்படி இருந்திருக்கும்? சிம்ம லக்னத்துக்கு சுக்கிரன் எப்படி இருக்கணும்? கெட்டு இருக்கணும். அப்ப கெட்டு இருந்தா கல்யாணம் நடக்காதா? கல்யாணம் நடக்கும். அந்த சுக்கிரன் எப்படி இருந்தா கெடுபலனை செய்யாது? சுக்கிரன் குறிப்பா வக்கரம் அடையக்கூடாது, சுக்கிரன் சனி கூட சேரக்கூடாது, சுக்கிரன் கிரகண தோஷத்துக்குள்ளார இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பல ரூல்ஸை உள்ளார வச்சு அந்த கிரகத்தினுடைய சாரம் எப்படி இருக்கு, தான பலம் எப்படி இருக்கு, சட்பல விதி. இப்ப நீங்க சொல்றது பாவம் மட்டும்தான் கனெக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சட்பலமே இல்லையேன்னு இல்லைன்னு அர்த்தமாயிடும்ல. பிருகத் பராசர ஹோரா என்ன சொல்லுதுன்னா 108 பாதமும் 360 பாகையும் 12 ராசியும் 30 கோள்களும் இணைந்ததுதான் ஒரு தசாநாதனின் முழு பலம். இது இல்லாம பாவத்தை மட்டும் வச்சு எப்படி சார் சொல்ல முடியும்? பாவத்துல ஒரு கிரகம் என்ற பலன் ஒரு சும்மா ஒரு சில பாயிண்ட் ஒரு 20% 40% தான் அதனுடைய பலனை கொடுக்க முடியும். சும்மாதான் சொல்லலாம் ஓரலா. குரு தசையா, அப்ப குரு வந்து ஆட்சியா இருக்கு, உச்சமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஹிண்டா ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் சொல்லலாமே தவிர என்ன மாதிரி முழு நேரமா பேச முடியாது மூச்சு விடாம பாவத்தை மட்டும். அப்ப ஒரு ஜாதகர் நம்ம வந்து பலன் சொல்லணும்னா இத்தனை பாயிண்ட்களையும் ஆராய்ந்து தான் பதில் சொல்ல முடியும்னு சொல்ல வர்றீங்க? ஆமா, கண்டிப்பா சார். ஒரு தசாநாதன் இயங்குவதே ஒரு தசாநாதனுக்கு வீடு கொடுத்த கிரகம் அல்ல. தசாநாதனின் பலம் என்பது எங்க இருக்கு? ஸ்தான பலம், கால பலம், நைசர்கிக பலம், சேர்க்கை பலம், பார்வை பலம், அதெல்லாம் நிறைய. அதான் திக்பலம், திக்பலம். இத மாதிரி பல விதிகளுக்குள்ளதான் 6 விதமான பலத்துக்குள்ளதான் அந்த இண்டிவிஜுவல் ஒற்றை கிரகத்தினுடைய முழு பலமும் அடங்கி இருக்கிறது. அது இல்லாம நீங்க வந்து இந்த கிரகம் சிம்மத்துல நிக்குது, பகையா நிக்குது, இந்த மாதிரி ஒரு 2 பாயிண்ட்ல வச்சு சொல்ல முடியாது. அப்புறம் யோகம் என்பது 2 கிரகங்கள் சார்ந்தது. 2 கிரகம் சேர்ந்தாதான் அது ஒரு யோகமா வெளிப்படுது.
இல்லையா? பார்வை பலத்தை பொறுத்ததுதான் அந்த கிரகத்தினுடைய பலம் பலகீனம் மாறுது. கிரகணம் என்பதும் ராகுவோட கேதுக்குள்ளார போகும்போதுதான் நிகழுது. சூரியனை வச்சுதான் வக்கரம் என்ற நிகழ்வு. ஆட்சி பெற்ற கிரகம் வக்கரமான நீசபலன், உச்சம் பெற்ற கிரகம் வக்கரமான நீசபலன். சூரியனை வச்சு இது நடக்குது. நீசன் பார்த்தாலும் அது ஒரு பலம், அப்படி மாறிக்கிட்டே போயிட்டே இருக்கும். உச்சம் பார்த்தா பிச்சை எடுப்பான்றான், நீசம் பார்த்தா உச்ச பலனும் போகுது. இந்த மாதிரி பல விதிகள் இருக்கு. ஆமா, இதை நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த பேசிக்கோட ரூல்ஸுகளை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாதான் பலன் சொல்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு முடியாம எதுவுமே அடிப்படையே ஸ்ட்ராங்கா கொண்டு போகாம நீங்க சொல்ற பாயிண்ட்களை அங்கங்க பாத்துக்கிட்டே போனா பாதி புரியும், பாதி புரியாமையே போயிட்டே இருப்பாங்க. சார், நீங்க எந்த வகுப்புல இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க? சார், பல புஸ்தகங்களையும் படிச்சிருக்கிறேன், பல இதுகளையும் ரீட் பண்ணியிருக்கிறேன், நிறைய பார்த்துட்டே இருக்கிறேன். ஆனா அதாவது ஜோதிட வல்லுநர்கள் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பாயிண்ட சொல்றாங்க. இருங்க, ஒரு சந்திரசேகரன் சார் பேசுறாங்க, பேசுங்க சார். இப்ப சார் கேட்ட கேள்விக்கு ஜஸ்ட் என்கிட்ட உத்தர காலாமிர்தம், அவரு மகாகவி காளிதாசர் அதோட புக்கு நான் வச்சு அதுல பேஜ் நம்பர் 351 பலன் சொல்லும் போது கவனிக்க வேண்டியவைன்னு ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் இருக்கு. அதை நான் ஜஸ்ட் படிக்கிறேன், கேட்டுக்குங்க. எந்த ஒரு கிரகத்தை கொண்டும் நல்ல பலன்களையோ அல்லது கெட்ட பலன்களையோ சொல்ல துவங்கும் முன் அந்த குறிப்பிட்ட கிரகத்தின் தன்மை, அதன் நிலை, அதன் ஆதிபத்தியம் மற்றும் அந்த கிரகத்தோடு சேர்ந்துள்ள கிரகங்கள் ஆகியவற்றை ஆராய்ந்து அறிந்து பலன் சொல்ல வேண்டும். இது சாராம்சம் மாதிரி. அப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி ஒரு கம்பைண்டா நாம ஒரு பலன் சொல்றதுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ், இது எக்ஸ்பீரியன்ஸ்ட் வழியா தான் வரும் சார். அது எவ்வளவுதான் படிச்சாலும் இது பண்ணாலும் நம்ம பலன் சொல்ல அந்த கனெக்டிவிட்டி வரணும். இந்த பர்முடேஷன் காம்பினேஷன் வந்தாதான் அதுக்குண்டான என்ன ஒரு சீக்வென்ஷியல் இது இன்ஃபரன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் சொல்ல தொடங்கும். சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம இது பண்ண முடியும்னு என்னுடைய கருத்து சார். இப்போ சந்திரசேகரன் சார் எங்க போயிட்டாருன்னா, ராஜேந்திரன் சாரு நீ ஆரம்பிக்கும் போதே இப்படி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தா எப்படி புரியும்னு போயிட்டாரு. ஏன்னா நாம இப்ப ஆரம்பிக்கல. இது உங்க அடிப்படை தெரிஞ்சவங்க வந்திருப்பாங்க, இதுல அடிப்படை தெரியாம வந்திருப்பாங்க, இதுல கொஞ்சம் நிறைய படிச்சுட்டு வந்திருப்பாங்க. நீங்க நிறைய படிக்கிறவங்களுக்கு பதில் சொல்லும் போது போயிட்டே இருந்தீங்கன்னா அடிப்படையில வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களை ஃபாலோ பண்ணிட்டு போவே முடியாது. அதான் சார், ஒரு நிமிஷம் இருங்க. ஏன்னா இது தர்க்கத்துக்குள்ளார போக கூடாது. இதுக்கு முன்னாடி 4 வகுப்பு நம்ம முடிச்சிருக்கோம். ஓகே. முதல் வகுப்பு தொடங்கும் போதே ஒரு ஜாதகத்துக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்களை கவனிக்கணும், கிரகங்களுக்கு பலன் சொல்லும் போது அதை எப்படி எடுக்கணும், ஒரு தசாநாதனை பார்க்கும்போது அதை எப்படி கனெக்ட் பண்ணணும், தசாநாதனுடைய பலம் பலகீனம் எப்படி கவனிக்கணும், ரெண்டாவது பகுதி எடுக்கும்போது சட்பலத்தை பத்தின விரிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. நான் 3 கிளாஸ்க்கு அப்புறம் தான் வந்தேன், அதனால எனக்கு தெரியல. அதனாலதான் நீங்க எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, சரியா? ஏன்னா உங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்லணும்னா இன்னும் ஒரு வகுப்பு எடுத்தாலும் பத்தாது. அதாவது நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. நீங்க என்ன வேலி போடுற மாதிரியே தெரியுது எனக்கு. அதாவது கிட்டத்தட்ட என்கிட்ட பாத்தீங்கன்னா இப்ப ஐயா சொன்னாங்க உத்தர காலாமிர்தம், இது போன்ற கோள்களின் கோலாட்டம், ஜாதக அலங்காரம், யோக பிரித்திகா, யவன காவியம், ஈவன் உத்தர காலாமிர்தம் மாதிரி பல விதமான புக்ஸ், ஈவன் பி.வி. ராமனுடைய புக்கு, K.N. ராமனுடைய புக்ஸ், நேச்சர் ஆஃப் ஸ்கை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட ஜோதிட நூல்கள், ஜோதிட கிரந்தங்களை படித்து ஆய்வு செய்து அடிப்படை அறியாமல் ஒரு வகுப்பு அப்படின்ற தாற்பரியத்துக்குள்ளார ஒரு மனிதன் செல்ல முடியாது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய குருவின் அறிவுரையை ஏற்று, என்னோட குரு உங்களுக்கு யாருன்னு தெரியும். சோ அந்த மாதிரி நீங்க ஒரு வகுப்புல இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் கேட்கும்போது அதுக்கான பதில் தானே தவிர வேற எதுவும் கிடையாது. இப்ப நான் சொன்னது கூடமே அதுதான். நீங்க ஒரு பாவத்தை மட்டுமே வச்சு ஒரு ஜோசியர் பலன் சொல்லிட்டு இருக்காருன்னா, இப்ப பிரின்ஸ் சார் சொன்ன மாதிரி அது அவருடைய தனித்திறன். அவரை நான் குறை சொல்லல. ஒருத்தர் 8, 12 மட்டுமே வச்சு ஒரு ஜாதகத்தை பாக்குறாரு, 8ஆம் பாவத்தையும் 12ஆம் பாவத்தை மட்டுமே வச்சு ஒருத்தர் பலன் சொல்லிட்டு இருக்காரு, அவரையும் நான் குறை சொல்லல. ஆனா ஒரு ஜாதகருக்கு பலன் சொல்லணும் அப்படின்னா எது எது தொடணும், எந்தெந்த பாவங்களை கனெக்ட் பண்ணணும் என்ற அடிப்படை விதிகள் சென்ற 4 வகுப்பை நீங்கள் மறுபடியும் தயவு கூர்ந்து பாருங்கள். ஓகே, நன்றி சார், நன்றி. தேங்க்யூ. வல்லபாய் மேடம். சார், ஒரு பாவகத்தை ஆராய்ச்சி பண்ணணும்னு சொன்னா அந்த பாவகத்தை நம்ம 9 நிலைகள்ல நின்னு ஆராய்ந்துதான் அடிப்படை முடிச்சுதான் நம்ம உங்களுடைய வகுப்புக்கு வந்திருக்கிறோம். 1. 2வது
ஒரு ஜாதகத்தில் பலன் எடுப்பது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு வெரி ரிக்வயர் வெரி எசென்ஷியல் ஃபண்டமெண்டல் படிச்சுட்டு தான் நம்ம வந்திருக்கிறோங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் சார். ஆமா, நன்றிங்க சார். ஏன்னா என்னோட நன்றிங்க சார். பதிவுலயே நான் போட்டிருந்தேன், இது வந்து அடிப்படை நாலேஜ் இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த வகுப்பு அட்டன் பண்ண முடியும் அப்படின்றத என்னோட பதிவுலயே கொடுத்துருந்துருப்பேன். இன்னொன்னு, அடிப்படை தெரிஞ்சிருந்தவங்களா இருந்தாலும் கூட நான் அடிப்படை சொல்லி கொடுத்துட்டு தான் நம்ம 2ஆம் வகுப்பு போனோம், 3ஆம் வகுப்பு போனோம், 4ஆம் வகுப்பு போனோம். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த வகுப்பு எனக்கும் சேர்ந்தது தான். சரிங்களா? இது எனக்குமே ரீகால் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு தான். ஸோ ஜோதிடத்தை முழுசா கத்து பயணிக்கிறதுக்கோ அல்லது அதை படிச்சு கை தேர்றதுக்கோ 300 ஆண்டுகள் ஆகுன்றான். எனக்கு 40 வயசு தான். அப்ப நான் இன்னும் 3 முறை பிறக்கணுமா? கண்டிப்பா பிறக்கணும். கற்றது கையளவு கல்லாதது உலகளவு உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் தன்னை ஊரும் எறும்பும் தன் கையால் என்றான் மெத்த புலவரை கூறாதே பந்தேன்னு இன்னும் சரஸ்வதி தாயே ஹயக்ரீவர்கிட்ட படிச்சுக்கிட்டு தான் இருக்கலாம். எறும்போட கைக்கு அது 8 சான், என்சான் உடலுக்கு சிரசே பிரதானம்னு சொல்றான் இல்லையா? அப்ப மேஷம் முதல் மீனம் வரை தெரியாம 108 பாதம் அறியாமல் 9 நகர கிரகங்கள் அறியாமல் 360 பாக தெரியாம பராசரர் படிக்காம சோதர கிரந்தங்களை தெரியாம தெளிவுறாம நம்ம ஒரு வகுப்பு முன்னாடி சேர் போட்டு உட்காந்து பேசணும்னா நவகிரகமே சாட்டையால் அடிக்கும். சரியா? ஸோ ஏன்னா யூடியூப் பதிவுகள் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, தெளிவுறாங்க. ஸோ நீங்க வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ்லாம் கேளுங்க. உங்களுடைய சந்தேகங்கள் அடியனுடைய ஆராய்ச்சி, வேற ஒன்றும் இல்லை. இது புரிஞ்சுக்க, உங்களுடைய சந்தேகங்கள் என்னுடைய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு சிந்திச்சு தான் பதில் சொல்றேன். டைரக்டா போயிட்டு நான் ஒரு கேள்விக்கு நான் வந்து பிளைண்டா பதில் சொன்னா அடுத்த வகுப்புல நீங்க உட்காந்துருக்க மாட்டீங்க. இவன் கிடக்குறான்டா, இவனுக்கு வேற வேலை இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடும். சரியா? ஸோ இந்த வகுப்பின் தாற்பயம் தரம் எப்படி இருக்குன்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, குழுவிலையும் சொல்லுங்க. இடையூறோ அல்லது யாரும் நம்மள அவமதிக்கிற மாதிரியோ ஸ்கிப் பண்ற மாதிரியோ நான் கருதல. ராஜேந்திரன் சார், நான் எதுவும் தவறா சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க. ஏன்னா இல்லைங்க ஐயா, நான் வந்து கிட்டத்தட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்காதீங்க சார். இல்ல கிட்டத்தட்ட என் அடியன் வந்து ஒரு 500 வகுப்புக்கு மேல கண்டக்ட் பண்ணியிருக்கேன். சந்தியாமாவுக்குலாம் தெரியும். 1 2 இல்ல, 500 வகுப்புக்கு மேல நான் எடுத்திருக்கேன். சின்னராஜ் ஐயாவுடைய வலைதளங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். சித்ரா ஜெயபாலன் மேடமுக்கு தெரியும். இன்னொரு சேது மாதவன் சாருக்குலாம் தெரியும். அதே மாதிரி நம்ம பழனில இருந்து ஸ்ரீகாந்தன் சார் வருவாங்க, அவருக்கு தெரியும். சந்திரசேகரன் சார்கிட்டலாம் நிறைய நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன், அவருக்குலாம் நிறைய தெரியும். ஸோ இதுல புதுமையா வந்தவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு வந்து இதை நான் என்னோட கடமை தான் உங்களுக்கு நான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இதை நான் வந்து இன்னைக்கு எடுத்த கிளாஸ் மட்டும் தான் நீங்க பார்த்ததுனால என்னமோ அந்த கேள்விகள் வந்தது. தப்பு இல்லை, இருந்தாலும் நீங்க பழைய வகுப்பு ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் சொல்றேன். அனுபவத்துக்கும் திடீர்னு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க அது மாதிரி மன்னிப்புலாம் கேட்காதீங்க. நீங்க எக்ஸ்பிளைன் மட்டும் கொடுங்க. இன்னொன்னு வந்து 25 வருஷத்துக்கு மேல ஒரு ஜோசியர் பார்த்துட்டு இருக்காரு சார். விருச்சிக லக்னம் நீங்க எடுத்ததுனால ஞாபகம் வந்தது. விருச்சிக லக்னம் 9ல வந்து சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கு, முக்கூட்டு கிரகம் கரெக்டா இருக்கு. அந்த 10ல வந்து குரு இருக்கு. ராகு தசை செவ்வாய் புத்தியில போய் பாக்குறாங்க, இவரு கல்யாணம் பண்றது கஷ்டம், வாய்ப்பே இல்ல, அப்படியே இருந்தாலும் கடைசி டைம்ல மிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி மனசு அழற மாதிரி ஒரு ஜோசியர் 25 வருஷமா பார்த்த ஜோசியர் அவர் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு சார். இது நான் படிச்ச படிப்புல 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். இன்னும் 1 வருஷத்துல குரு தசை ஆரம்பிக்குது. விருச்சிக லக்னத்துக்கு 2 5 கூடிய குரு 10ல இருந்து நட்பு வீட்டுல இருந்து தசை நடத்துது. கண்டிப்பா கல்யாணம் குழந்தை இருக்குன்னு கரெக்டா கல்யாணம் கரெக்ட். அதே மாதிரி விருச்சிக லக்னம் சொந்தத்துல அக்கா பொண்ணு மாமன் பொண்ணு கட்டலாம்னா அதே மாதிரி கட்டினாங்க. கல்யாணம் ஆகி 1.5 வருஷத்துல கரெக்டா பையன் வந்துச்சு. பையனும் பிறக்கும்னு நான் சொன்னேன், இது நடந்துச்சு. அப்போ 25 வருஷமா பார்த்தவரை நான் என்ன சொல்ல முடியும்? அதனால அதுக்கு அதான் யாரும் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல இதுக்கு விஷயமே. ஒரு ஜோதிடருக்கு தேவையான அடிப்படை தாற்பயம் எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்றது தப்பு. அதே மாதிரி யார் சொல்ற கருத்தையும் எடுத்துக்கணும். இப்ப ராஜேந்திரன் சார் சொல்லும்போது அவருடைய கருத்துக்கள் மேல எனக்கு தடுமாற்றம் இல்லை. என்னால ஸ்ட்ரைட்டா அவருக்கு பதில் சொல்ல முடிஞ்சுது. என்னன்னா, என்னுடைய ஆய்வுகளுக்கு உட்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் அவரால் கேட்க முடிஞ்சது. ஆய்வுகளுக்கு அப்பாற்பட்டு கேட்க முடியாது. ஏன்னா நம்ம அடிப்படையில உறுதியா இருக்கும். சரியா? இன்னொன்னு இப்போ பிரின்ஸ் சார் சொன்னதுலன்னு சொல்றேன்.
விருச்சிக லக்னத்துக்கு 2, 5 ஆதிபத்தியமாகிய குரு பகவான் 10ஆம் இடத்தில் தனித்த குருவாக இருந்து 5ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்வை செய்கிறார். 4ஆம் பாவத்தை 7ஆம் பார்வையாக பார்வை செய்கிறார். அப்ப கல்யாணம் ஆகுதா? குடும்பத்தை கொடுக்கணுமே. லேட் மேரேஜ் வேணா ஆயிருக்கும் தனித்த குருவா இருந்தா. அதான் 30 வயசுல. அப்புறம் என்ன, தப்பு இல்லை. நல்ல புத்திரரை கொடுக்கணும். குரு தசை, உயிர்காரகம், சூரியன் வீடு, நட்பு வீடு. என்ன, வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவன் சுக்கிரனா இருந்தா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். கேதுவா இருந்தா கசப்பா இருக்கும். சூரியனா இருந்தா சுக்கிரன் தானே நல்லா இருக்கும். ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ பல விதிகள் இருக்கு ஜோதிடத்துக்குள்ளார. சில விஷயங்களை கனெக்ட் பண்ணணும். சாரம், பாவம், நட்சத்திரம், இது வீடு கொடுத்தவன், இதெல்லாம் எடுத்தீங்கன்னா தான் பலன் உரைக்க முடியும். சரி, இதை ரொம்ப லேட் ஆயிடுச்சு சார். ஒரு சின்ன சஜஷன் சார், ஒரு 1 minute. சொல்லுங்க சார். சார், இப்போ 5 கிளாஸ் முடிஞ்சது, இன்னொரு 10 கிளாஸ் பாக்கி இருக்கு சார். ஒரு சின்ன சஜஷனை பாருங்க சார், கன்சிடர் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்குல்ல சார். இப்போ ஆரோக்கியம், திருமணம், கல்வி, தொழில், அந்த மாதிரி ஒரு 7-8 நான் அது மாதிரி கொடுக்குறேன் சார். எப்படின்னா, நான் யோசனை பண்ணதான் நீங்க சொல்றீங்க. எப்ப பார்த்தாலும் நம்ம சாரம் தசாநாதனை மட்டுமே வச்சு இந்த தசை நல்லா இருந்திருக்கு, நெகட்டிவா இருந்திருக்குன்னு சொல்றதை விட ஏன்னா ஒரு எக்ஸாக்ட் டைட்டில் வச்சு நீங்க பலன் சொல்லுங்க. இப்ப திருமணத்துக்கு வந்து எந்தெந்த பாவங்களை பார்க்கணும் அப்படின்ற ஒரு அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஒரு 2-3 ஜாதகத்தை எடுத்து, கொஞ்சம் சிம்பிள் ஜாதகம், ஓரளவு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஜாதகம், அந்த மாதிரி கொஞ்சம் 2-3 ஜாதகத்தை வச்சு ஒவ்வொரு டாபிக் வைஸ் ஒரு 7-8 டாபிக்ஸ் போட்டா கரெக்டா இருக்கும். சூப்பரா கொடுக்குறேன் சார். புத்திரஸ்தானம், புத்திர பேரு, திருமணமாகி குழந்தை கிடைக்கல, லேட் மேரேஜ், கல்யாணம் ஆகணும்னா என்னென்ன பாவங்களை பார்க்கணும், தொழிலா வேலையா, இந்த மாதிரி எல்லாம் எடுக்கலாம். இருக்கு. செவ்வாய் தோஷத்தை எப்படி நிர்ணயம் பண்ணணும், ராகு கேது தோஷங்களை எப்படி நிர்ணயம் பண்ணணும், கொடுக்கலாம் சார், கொடுக்கலாம். அந்த மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாபிக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். இன்னைக்கு ராகு திசை தான் இது. எதிர் நம்ம ஏற்கனவே நெகட்டிவா சொன்ன ராகு திசையை பாசிட்டிவா சொல்லுவோம். அந்த நெகட்டிவா ஆனவருடைய ஏக புத்திரருடைய ஜாதகம் அது பாசிட்டிவ் ராகு திசை. ஆமா. ரைட் சார், தேங்க்யூ சார். நன்றி. மற்றொரு பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ சார். நடுவுல நெட் கனெக்ஷன் போயிடுச்சு, திருப்பி போட்டு வந்தேன். சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா இதுல வரும்ல எனக்கு. ஆமா ஆமா, இது ரெக்கார்டட் ப்ரோக்ராம் தானே. சரிப்பா, சரி. கொஞ்சம் ப்ரோக்ராம் லென்த் நம்ம 2 hours ஆயிடுச்சு. சரிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. ரொம்ப அருமையா இருந்துச்சு. நன்றி நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றிப்பா, நன்றிப்பா.